மனிதர்கள் உடலில் நோய் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகைகளின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு அவற்றை முறையாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. மழைக்காலம் வந்துவிட்டது. நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஏரிகளில், கரைகளில், ஆற்றுப்படுகைகளில் தண்ணீர் நிற்கக்கூடிய எல்லா களிமண் பூமிகள்லையும் பார்த்தோன்னா சிகப்பு நிறமான முட்களை கொண்டு, ஊதா நிறமான அல்லது வெண்மை நிறமான பூக்களை கொண்டு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு புதர் செடி வகை தாவரத்தை நம்ம பார்ப்போம். பொதுவாக கோடை காலம் இருந்தால் கூட லேசாக தண்ணீர் கொஞ்சமாக அந்த மண்ணில் ஒட்டி இருந்தால் கூட அந்த தாவரம் பூத்து கொண்டு இருப்பதை நம்ம பார்க்க முடியும். செம்முள்ளி அப்படின்னு பெயர் கொண்டிருக்கக்கூடிய இந்த முள் கொண்டிருக்கக்கூடிய புதர் செடி வகை தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். செம்முள்ளியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய மிக முக்கியமான உறுப்பான சிறுநீரகத்திற்குடைய செயல்பாடுகளை அதிகப்படுத்தக்கூடிய, சரி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு மருந்துன்னு சொல்லலாம். இன்றைக்கி நிறைய இடங்களில் நம்ம பார்க்கும்போது திடீர்னு மூச்சு விட முடியாமல் போகும், கடுமையான வயிற்று வலி ஏற்படும். மருத்துவமனைக்கு போய் பார்க்கும்போது தான் சிறுநீரகம் செயலிழந்து விட்டது, டயாலிசிஸ் செய்ய வேண்டிய தேவை அப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும், இன்றைக்கு ஒவ்வொரு மருத்துவமனைகளையும் பார்த்திங்கன்னா டயாலிசிஸ்க்கான தனி பிரிவு வைத்திருப்பதையும், அதுலேயும் மக்கள் கூட்டமாக வந்து நின்று இரவு நேரங்களில் கூட வந்து டயாலிசிஸ் செய்து கொண்டு போகிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ சிறுநீரகம் செயல் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையை இன்றைக்கு நீக்கக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த செம்முள்ளியை நம்ம சொல்ல முடியும். செம்முள்ளியிலிருந்து எடுக்கக்கூடிய சூரணம் ஒரு 20 கிராம் அளவுக்கு எடுத்து 1 லிட்டர் அளவுக்கு தண்ணீரில் அதை இட்டு கொதிக்க வைத்து அதை வந்து ஒரு 200 மில்லியாக குறைத்து காலை 60, மதியம் 60, இரவு 60 உணவுக்கு முன்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சிறுநீரகத்துடைய செயல்பாடுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதை பார்க்க முடியும். பொதுவாக டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கூட இதை வந்து ஒரு மருந்தாக இல்லை, ஒரு மூலிகை தேநீர் மாதிரி 60 மில்லி காலை, 60 மில்லி மதியம், 60 மில்லி இரவுன்னு எடுத்துங்க. ஒரு 3 மாதம் கழித்து உங்களுடைய டயாலிசிஸ்க்கு முன்னே இருக்கக்கூடிய பின்னே இருக்கக்கூடிய உப்புச்சத்துக்களுடைய அளவை ஒரு முறை பரிசோதனை செய்து பாருங்கள். அதில் மிகப்பெரிய முன்னேற்றம் ஒன்று ஏற்பட்டு இருப்பதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறுநீரகத்துடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய மாற்றத்தை மாற்றி உடலை குணப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இந்த செம்முள்ளி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோய், மூட்டுகள்லாம் பார்த்திங்கன்னா சிறு சிறு மூட்டுகள், பெரிய மூட்டுகளில் கிடையாது, இந்த கை விரல்களில் இருக்கக்கூடிய மூட்டுகள், கால் விரல்களில் இருக்கக்கூடிய மூட்டுகள் திடீர்னு வீங்க ஆரம்பித்து கடுமையான வலி வர ஆரம்பிக்கும், கடுமையான வீக்கமும் இருக்க ஆரம்பிக்கும். எவ்வளவு நம்ம வேலைகள் செய்தாலும், எவ்வளவு மருந்துகள் சாப்பிட்டாலும் அந்த வீக்கமும் வலியும் குறையாது. கொஞ்ச நாள் ஆகும்போது அந்த முட்டோட ஷேப்பே நேராக இருக்கிறது இப்படி வளைந்து கூட போக ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இதற்கு கவுட்டுன்னு சொல்லக்கூடிய ஆர்த்ரைட்டிஸ் நோய். பொதுவாக உடலில் யூரிக் ஆசிட் சம்மந்தப்பட்ட பொருட்கள் பார்த்திங்கன்னா நம்ம முட்டுகளுக்கு நடுவில் நிறைய போய் தேங்கிறத பார்க்க முடியும். நம்ம கையை அப்படி மடக்கும்போது அந்த உடைதல் சத்தம், சடசட சத்தம் கேட்குது இல்லையா, அது உடைவதற்கு காரணமே இந்த முட்டுகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ் தான். ஒரு குறிப்பிட்ட அளவு அது இருக்கும்போது உடம்புக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் அளவுக்கு அதிகமாக அது இருக்கும்போது மூட்டுகளில் மிக கடுமையான வீக்கம் வந்து விட ஆரம்பிக்கும். இந்த வீக்கம் அதிகமாகும்போது நமக்கு காய்ச்சல், எல்லா சிறு சிறு மூட்டுகளையும் பாதிக்கக்கூடிய ஒரு சூழல், ஏன் கழுத்தில் இருக்கக்கூடிய எலும்புகள், மார்பு கூடில் இருக்கக்கூடிய எலும்புகள் கூட பாதிக்க ஆரம்பித்து சிறு நகர்தல் செய்தால் கூட உயிர் போய்விடக்கூடிய அளவுக்கு மிக கடுமையான வலியோடு இருந்து விடுவதை பார்க்க முடியும். இந்த கவுட்டு நோயை கட்டுக்குள் கொண்டு வந்து உடலில் தேவையற்று அதிகமாக இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட பொருட்களை குறைக்கக்கூடிய மிக அழகான அருமருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம செம்முள்ளியை சொல்லலாம். ஒரு 300 மில்லி அளவுக்கு தண்ணீர் எடுத்து உலர்ந்த செம்முள்ளியுடைய சூரணம் ஒரு தேக்கரண்டி எடுத்து போட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 100 மில்லியாக குறைச்சிக்கோங்க. வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த செம்முள்ளியுடைய மூலிகை தேநீரை சிறிதளவு பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, மதியம் ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு ஒரு 100 நாட்களுக்கு சாப்பிடுங்க. முதல்ல சாப்பிடுவதற்கு முன்பு ஒரு இரத்த பரிசோதனை செய்து உங்களுடைய யூரிக் ஆசிட் லெவல்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே போல் ஒரு 100 நாட்கள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு மீண்டும் ஒரு முறை பரிசோதனை செய்து பாருங்கள். மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு யூரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட பொருட்களை உடலிலிருந்து வெளியேற்றி உடலை குணப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்றாக இந்த செம்முள்ளியை நம்ம சொல்லலாம். ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையும்
அதைவிட குறிப்பாக உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைபாடு மற்றும் திறனுள்ள உயிரணுக்களுடைய சதவீதத்துடைய குறைபாடு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு ஏற்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஒரு காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை வரும்போது நிறைய பெண்களுக்கு மாதவிலக்கில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அவர்களுக்கு குழந்தையின்மையை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். ஆனால் கடைசி ஒரு 10 வருடங்களுடைய ஆய்வறிக்கைகள் பார்க்கும்போது பெண்களுக்கு ஏற்படுகின்ற குறைபாடுகளை விட ஆண்களுக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கையிலையும் அதே போல் உயிரணுக்களுடைய உற்பத்தியிலையும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ உயிரணுக்களுடைய எண்ணிக்கை, திறனுள்ள உயிரணுக்களுடைய சதவீதம், அதைவிட முக்கியமாக ஆண்குறி எழுச்சியின்மை சம்பந்தப்பட்ட அல்லது விந்து முந்துதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு நிறைய ஆண்கள், குறிப்பாக 20லிருந்து 50 வயது இருக்கக்கூடிய ஆண்களில் 100ல் 90 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம். இதை இயற்கையாகவே குணப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்து எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக நம்ம செம்முள்ளியுடைய விதைகளை நம்ம சொல்லலாம். இந்த விதைகள் பார்ப்பதற்கு நம்ம ராகி இருக்கு இல்லையா, சிகப்பு கலரில் இருக்கக்கூடிய அந்த ராகி மாதிரியே இருக்கும். கேழ்வரகுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது போலயே இருக்கும். இதை நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து லேசாக ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சோன்னா பார்ப்பதற்கு நல்ல ஒரு வெண்மை நிறமான, வெண்மை கலந்த சிவப்பு நிறமான விழுதாக மாறிவிடும். அந்த விழுதை காலை ஒரு உருண்டை, இரவு ஒரு உருண்டை, உணவுக்கு ஒரு 30 நிமிடம் முன்பு வெந்நீரில் சாப்பிடணும். ஒரு 48 நாட்கள், தேவைப்பட்டால் ஒரு 3 மண்டலம் தொடர்ந்து இதை சாப்பிட்டு பாருங்கள். உயிரணுக்களுடைய எண்ணிக்கையில் மிகப்பெரிய மாற்றமும், உயிரணுக்களுடைய சதவீதத்தில் நல்ல மாற்றமும், குறிப்பாக திறனுள்ள முழுமை பெற்ற உயிரணுக்களுடைய அளவுகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு இருப்பதை பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கு நிறைய பேர் சிட்டிங் ஜாபில் இருக்கிறத பார்க்குறோம். அந்த சிட்டிங் ஜாபில் இருக்கக்கூடிய 100 பேரில் குறைந்தது 40 பேருக்காவது இயற்கையான உயிரணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு, அதாவது ஒரு வியாதி ஏற்பட்டது கிடையாது, அதிகமான ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாததினாலும் அதிகமாக உட்காரக்கூடிய பிரச்சனை இருப்பதாலும் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. அதை பார்ப்போம். இதை குறைக்கக்கூடிய, குணப்படுத்தக்கூடிய அழகான அருமருந்துகளில் ஒன்று எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செம்முள்ளியிலிருந்து எடுக்கக்கூடிய விதை, அதிலிருந்து எடுக்கக்கூடிய விழுதுன்னு நம்ம சொல்லலாம். நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கு வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறு இருக்கிறத பார்க்குறோம். வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இருந்து அதற்கு தேவையான முறையான ஒரு சிகிச்சை எடுத்துக்கொள்ளாத போது அது கருவாய் புண் அல்லது கருவாய் புற்றுநோயாக மாறிவிடுவதை பார்க்க முடியும். சர்விக்கல் அல்சர் அல்லது சர்விக்கல் கேன்சராக மாறிவிடுவதை பார்க்க முடியும். இன்றைக்கு உலகத்திலேயே மிக அதிகமான சர்விக்கல் அல்சர் இருக்கக்கூடிய நோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய ஒரு நாடு மற்றும் வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மிகப்பெரிய அளவில் விழிப்புணர்வு இல்லாமல் அதிகமாக சர்விக்கல் அல்சர் சம்பந்தப்பட்ட பிரச்சனையினால் அவதிப்படுகின்ற நோயாளிகளை கொண்டிருக்கக்கூடிய நாடாக நம்ம நாடு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் மிகச் சுலபமாக கிடைக்கக்கூடிய இந்த மருந்து அந்த நோயை நிரந்தரமாக தீர்க்க வல்லது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த செம்முள்ளியிலிருந்து எடுக்கக்கூடிய விதைகளை அரைத்து ஒரு கொட்டைப்பாக்களவு எடுத்து காலை ஒரு வேளை மட்டும் உணவுக்கு முன்புன்னு ஒரு 48 நாட்கள் சாப்பிடுங்க. வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் மட்டுமல்ல, பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற காயங்கள் வரை அனைத்துமே குணமாகி விடுவதை நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த செம்முள்ளியை பொறுத்தவரையிலும் சிறுநீரக குறைபாடு, செயல் குறைபாடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், உடலில் ஏற்படுகின்ற யூரிக் ஆசிட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கவுட் ஆர்த்தரைட்டிஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும், உயிரணுக்களில் ஏற்படுகின்ற குறைபாடுகள், பெண்களுக்கு ஏற்படுகின்ற வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சிறைச்சாலைகள் மனிதர்களை அவை அழிப்பதற்கான, மனித மனங்களை அழிப்பதற்கான ஒரு இடம் அல்ல. மாறாக சட்டத்திற்கு புறம்பானவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், சட்டத்திற்கு வெளியே நடந்து கொண்டவர்கள் அல்லது சட்டத்தினுடைய வரையறைகளுக்கு அப்பால் நடந்து கொண்டவர்கள், சட்டத்திற்கு அப்பால் இருக்கக்கூடியவர்கள், அவர்களை மனம் திருந்தி ஒரு சமூக ஒழுங்கிற்குள் கொண்டு வருவதற்காக கொண்டு வரப்பட்டது தான் சிறைச்சாலைகள். ஆனால் சிறைச்சாலைகள் என்பவை அவை விதிக்கப்படுகிற தண்டனைகளை விட சிறைச்சாலை சூழ்நிலைகள் மனிதர்களுக்கு எதிரான குற்றத்தன்மையுடன் நடந்து கொள்வது என்பது உண்மையில் எல்லா விதமான மனித மதிப்பீடுகளுக்கும் எதிரானது.
ஒருவர் ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு விட்டதினாலேயே அவர் குற்றவாளி என்றோ அல்லது முற்றாக எல்லா அடிப்படை மனித உரிமைகளையும் இழந்தவர் என்றோ ஆகிவிட மாட்டார். அவருக்கும் அடிப்படை மனித உரிமைகள் உண்டு, மனித கௌரவங்கள் உண்டு, மாண்புகள் உண்டு. அப்படி பார்க்கிற போது சிறைத்துறை சீர்திருத்தங்கள் பற்றியும் சிறைச்சாலைகளை மேம்படுத்துவது பற்றியும் அங்கு மனிதாபிமானமான அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய சூழல் நிலவ வேண்டும் என்றும் பல உத்தரவுகளை உயர்நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் பிறப்பித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சிறைச்சாலைகள் நிலவக்கூடிய மனிதத்தன்மையற்ற சூழல் என்பது அது மேலும் மேலும் குற்றங்களை அதிகரிப்பதற்கும் அதே சமயத்தில் மனிதர்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் நடைபெறுகிற ஒரு இடமாக சிறைச்சாலைகளே மாறிவிடக்கூடிய அபாயமும் இருக்கிறது என்பதைத்தான் நமக்கு நினைவூட்டுகிறது. இந்த சூழ்நிலையில் தான் உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து ஒரு வழக்கை விசாரிக்க முன்வந்தது. தானாக ஒரு பிரச்சனையை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. அது என்னவென்று சொன்னால், சிறைச்சாலைகளில் மரணமடையக்கூடிய கைதிகள் தொடர்பான பிரச்சனை. இதை ஆய்வு செய்வதற்காக, தமிழகத்தில் உள்ள சிறைச்சாலைகளை ஆய்வு செய்வதற்காக மூத்த வழக்கறிஞர் வைகை அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவை உயர்நீதிமன்றம் நியமித்தது. அவர் அளித்த அறிக்கையில் மிகவும் மனிதத்தன்மையற்ற வகையில் கைதிகள் மிருகங்களை விட மோசமாக நடத்தப்படுவதாக அவர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் இப்பொழுது விசாரணை நடைபெற்று வருகிறது. இதற்கு தமிழக அரசு பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த அடிப்படையில் தான் இன்று ஒரு முக்கியமான ஒரு பரிந்துரையை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு வழங்கியிருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், சிறைச்சாலைகள் இருக்கக்கூடிய மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும் என்று. பல சமயங்களில் உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கே உரிய சிகிச்சை கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. இந்த நிலையில் மனநலம் பாதிக்கப்பட்ட கைதிகளுக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும். ஏனென்றால் பல சமயங்களில் ஏதேனும் ஒரு மனநலம் சார்ந்த அழுத்தத்தின் காரணமாக குற்றமளித்துவிட்டு, அதுவும் உறவு சார்ந்த சிக்கல்களில் குற்றமளிக்கக்கூடியவர்கள் எல்லாம் பெரும்பாலும் அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை. இன்னொன்று, சிறைச்சாலைக்கு வந்த பிறகு மனப்பிறழ்வுக்கு ஆளாகக்கூடியவர்கள், சிறைச்சாலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளின் காரணமாக, அந்த அழுத்தம் காரணமாக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு ஒரு மனப்பிறழ்வுக்கு ஆளாகக்கூடியவர்களுடைய நிலை என்பது. இது எல்லாவற்றையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பார்க்கிற போது நாம் இந்த சிறைச்சாலைகளில் மனநல சிகிச்சை என்பது எவ்வளவு முதன்மையானது என்பதை பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த இடத்தில் தான் சமீபத்தில் வெளிவந்த சில ஆய்வறிக்கைகள் சொல்லக்கூடிய தகவல்கள் என்பது இந்திய சிறைகள், தமிழக சிறைகள் எவ்வளவு மோசமாக இருக்கின்றன என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த சிறைகளினுடைய எண்ணிக்கை 1401. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மொத்த சிறைச்சாலைகள் 136. இந்த சிறைச்சாலைகளில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்தியா முழுக்க 4,19,629 கைதிகள் இருக்கிறார்கள். இதிலே விசாரணை கைதிகளாக, அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் அல்ல, விசாரணை கைதிகளாக இருப்பவர்கள் மட்டுமே 2,82,076 பேர். வெறும் விசாரணை கைதிகள். நாளைக்கு அவர்கள் குற்றமற்றவர்களாக கூட விடுவிக்கப்படலாம். இதிலே மிக முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், இதிலே 1/3 பங்கினர் 1 வருடத்திற்கு மேலாக சிறைச்சாலைகள் இருக்கக்கூடியவர்கள். இதுதான் மிக மிக வேதனையான ஒரு விஷயம். பொதுவாக நம்முடைய சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், 90 நாட்களுக்கு மேல் ஒருவர் விசாரணை கைதிகளாக சிறைச்சாலையில் இருந்தால் அவருக்கு நிபந்தனையற்ற ஜாமீன் வழங்க வேண்டும் என்பதுதான் சட்டம். அவர்களை மேற்கொண்டு அவர்களை தடுப்பு காவலில் வைத்திருப்பதை அனுமதிக்க முடியாது என்றுதான் நமது சட்டம் சொல்கிறது. ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை. 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, பல வருடங்கள் ஜாமீன் கிடைக்காமல் சிறைச்சாலையிலேயே வாடக்கூடியவர்கள் எத்தனையோ 1000 பேர் இருக்கிறார்கள். பலர் வாழ்நாளின் மிக சிறந்த பகுதியை சிறைச்சாலையிலேயே கழித்துவிட்டு அவர்கள் மீதான குற்றத்திற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று சொல்லப்பட்ட ஏராளமான வழக்குகள் இருக்கின்றன. அப்படியென்றால் அவர்கள் இழந்த வாழ்விற்கு, அவர்களால் அனுபவித்த கொடுமைகளுக்கு எந்த நிவாரணமும் கிடையாதா? பொய் குற்றச்சாட்டுகளின் பேரில் கைது செய்யப்பட்டவர்களுக்கு எந்த நிவாரணமும் கிடையாதா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. இன்னொன்று, இப்படி வெறும் விசாரணை கைதிகளாக மட்டும் குற்றம் நிரூபிக்கப்படாமல் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலானோர் ஏழை எளியவர்கள், ஒடுக்கப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள், பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்தவர்கள், வசதியற்றவர்கள். அவர்களால் தங்களுக்கு சிறந்த வழக்கறிஞர்களை வைத்து கொள்ள முடியாது தங்கள் வழக்குகளை வாதாடுவதற்கு. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்று சொன்னால்,
அவர்களுக்கு பிணையில் வருவதற்கான ஷூரிட்டி, அந்த உத்தரவாதம் கொடுப்பதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். முக்கியமாக புலம்பெயர்ந்து வரக்கூடிய தொழிலாளிகள், அதே போல் நீங்கள் குடும்பத்தினரால் கைவிடப்பட்டவர்கள், குடும்பம் இல்லாதவர்களுக்கெல்லாம் யாரும் அந்த உத்தரவாதம் கொடுக்க மாட்டார்கள். பிணைத்தொகை செலுத்த பணம் இருக்காது. இப்படியான சமூக நடைமுறைகளின் காரணமாக நியாயமற்ற வகையில் சிறைச்சாலையில் வாடக்கூடியவர்கள் ஏராளம். அப்படி பார்க்கிற போது பொதுவாக தமிழக சிறைகளில் வாடக்கூடியவர்களில் 50% மேற்பட்டவர்கள் இன்றைக்கும் குற்றம் நிரூபிக்கப்படாத நிலையில்தான் வாடுகிறார்கள் என்பது எவ்வளவு பெரிய மானுட அவலம். இது களையப்பட வேண்டாமா? ஏனென்று கேட்டால் இதுபோன்ற நடைமுறைகளை பின்பற்றினால் நீதி என்கிற அமைப்பின் மீதே மக்கள் நம்பிக்கை இழந்து விடுவார்கள். ஒரு காவல்துறை அதிகாரி விரும்பினால் யாரை வேண்டுமானாலும் மாதக்கணக்கில் சிறையில் வைத்திருக்கலாம் என்பது நிச்சயமாக நீதிமிக்க ஒரு அமைப்பாக இருக்க முடியாது. அந்த வகையில் நீதிமன்றங்கள் இதில் கடுமையான தலையீட்டை செய்ய வேண்டும் என்பதுதான் மனித உரிமையில் நம்பிக்கை கொண்ட அனைவருடைய விருப்பமுமாகும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவற்றை முறையாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு துறையை பற்றி முழுமையான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலே வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் சிபிஎம்என் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் திரு எம் ராமகிருஷ்ணன். இன்றைய சூழலில் அரசியல் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பாராளுமன்ற தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற இன்றைய காலகட்டத்தில் 5 ஆண்டுகள் பிஜேபி ஆட்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ஊழல் எந்த அளவுக்கு இன்றைக்கி பெருகியிருக்கு, மாநில அரசாங்கத்தோட செயல்பாடுகள் என்ன, இப்படி பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். சிபிஎன் மாவட்ட செயற்குழு உறுப்பினராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஒரு செயற்குழு உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு பார்வையிலையும் சரி, ஒரு தனி மனிதன் அப்படிங்கிற பார்வையிலையும் சரி, இன்றைய அரசியல் சூழல் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்திரத்தன்மையற்ற நிலையிலெல்லாம் நம்ம இன்னைக்கு இருக்கோம். பிஜேபி ஆட்சி அப்படின்னு பார்க்கும்போது அவங்க சொல்கிற விஷயங்களுக்கு எல்லாம் ஒரு ஏவல் பணிபுரிகிற ஒரு மாநில அரசாங்கமாக தமிழக அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. இதன் காரணமாக பல இடங்களில் போராட்டங்கள், பல துறை சார்ந்தவர்களும் அவங்களுடைய அடிப்படை தேவைகளுக்கு கூட போராடக்கூடிய ஒரு சூழல். அதற்கு அடுத்தபடியாக அதை அடக்குமுறை அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறையோட செயல்பாடுகள், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நாளேடுகள்லையும் ஊடகங்கள்லையும் செய்திகளாக வரக்கூடிய ஒரு சூழலில் முக்கியமாக சொல்லப்படுறது ஊழல் அப்படிங்கிறது தான். இந்த கரப்ஷன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா மாநில அரசாங்கத்திலையும் சரி பல முக்கிய பொறுப்பில் இருக்கிற அமைச்சர்கள் மேலேயே ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்னைக்கு இருக்கிறத பார்க்குறோம். அதையெல்லாம் தாண்டி அதற்கான நடவடிக்கைகள் அப்படின்னு பார்த்தா ஒரு பெரிய கேள்விக்குறி. மத்திய அரசாங்கம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 5 ஆண்டுகளை நிறைவு செய்யக்கூடிய இந்த ஒரு சூழலில் எப்படிப்பட்ட ஒரு அரசாக செயல்பட்டு இருக்கு, எந்த மாதிரியான விதங்கள்லாம் ஊழல் இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்களை எங்கள் நேர்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல நம்ம பிஜேபியோடைய ஆட்சி, அதோட செயல்பாடுகள் அப்படின்னு பேசும்போது யாராலையுமே மறக்க முடியாத ஒரு நிகழ்வு அப்படின்னா பண மதிப்பிழப்பு சொல்லலாம். இந்த டிமானிட்டைசேஷன், அந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதன் விளைவாக என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்ய போறேன்னு சொன்னாங்க. ஆனால் 5 ஆண்டுகளை கடக்கக்கூடிய இந்த சூழலையும் அதற்கான அறிகுறிகள் எதுவும் தெரியாத நிலையில தான் இன்னைக்கு நம்ம இருக்கோம். அந்த டிமானிட்டைசேஷன், அந்த நிகழ்வு பற்றி நம்ம குறிப்பாக பேசுவோம். அது பிஜேபி ஆட்சிக்கு வர்ற போது மிகப்பெரிய நம்பிக்கை மக்களுக்கு உருவாக்குனாங்க. அந்த நம்பிக்கை ரொம்ப பொய்யானது என்று அன்றைக்கு பிரச்சாரம் செய்தவர்களை பற்றி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை என்பது உருவாக்கப்பட்டது மக்கள்கிட்ட. இல்லை, இவர் தான் எல்லா பிரச்சனையும் தீர்ப்பார் அப்படின்னு. அவருடைய மிகப்பெரிய தவறு அப்படின்னா பிஜேபி அரசாங்கத்தினுடைய, அதுக்கு தலைமை தாங்கக்கூடிய மோடியினுடைய மிகப்பெரிய தவறு அப்படின்னா இந்தியாவில் பண மதிப்பிழப்பு அறிவிப்பு தான். அந்த அறிவிப்பை அவர் சொன்னது மட்டும் இல்லை, அந்த அறிவிப்பை சொல்லுகிற போது அவர் என்ன கேட்டார்னா, 50 நாட்களுக்குள் நான் செய்தது தவறு என்றால் என்னை நீங்கள் நடு ரோட்டில் வச்சு என்னை சாட்டையால் அடிக்கலான்னு கேட்டார். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தவறு, அதனால் 100 உயிர்கள் பலியாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40,000 கோடி ரூபாய் தேவையற்ற செலவு அதில் உருவாயிருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் இருக்க வேண்டிய மோடி அவர்கள் நீங்கள் பொறுப்பெடுக்கலை அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். பண மதிப்பு இழப்பு அவங்க அறிவித்த போது அநேகமாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருந்த பல அரசியல் கட்சிகள், பல பிரமுகர்கள், தமிழ்நாட்டில் கூட நிறைய பிரமுகர்கள் இப்போ உருவாகியிருக்கிறாங்க. அந்த பிரமுகர்கள்லாம் கூட என்ன சொன்னாங்கன்னா, இது கருப்பு பணத்தை ஒழிச்சிரும் அப்படின்னாங்க.
அன்றைக்கு வந்து நான் இந்த ஒரு மார்க்சிஸ்ட் பார்ட்டியினுடைய உறுப்பினர் என்ற அடிப்படையில் 8 மணிக்கு அந்த அறிவிப்பு வந்த உடனே 9:55க்கு இந்தியாவில் முதலில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் சீதாராம் யெச்சூரி மட்டும்தான். அநேகமாக எல்லா கட்சிகளும் அதை ஆதரித்தது. ஏன்னா ஆதரிக்கவில்லை என்றால் நாம் கருப்பு பணத்திற்கு ஆதரவாக இருக்கிறோம் என்ற ஒரு கருத்து வந்துருங்கிற ஒரு பயம் எல்லா கட்சிகளுக்குமே இருந்தது. 2-3 நாள் கழித்து மாற்றிக்கிட்டவங்க இருக்காங்க, மறுநாள் மாற்றி கொண்டவங்க இருக்காங்க. அந்த அறிவிப்பால் இந்தியாவில் வந்து 500 ரூபா 1000 நோட்டு செல்லாதுன்னு அறிவித்தா அந்த ரிட்டர்ன் ஆகக்கூடிய பணத்தில் இருந்து ஒரு பெரிய அமௌண்ட் வராது என்ற ஒரு கற்பனையான ஒரு தோட்டத்தை அவங்க வந்து எதிர்பார்த்தாங்க. அது நடக்கலை. கிட்டத்தட்ட 99% 500 ரூபா 1000 நோட்டுகள் வந்து வந்துருச்சு. மீத பணமும் ஒருவேளை கிழிஞ்சு போன பணமாக இருக்கலாம், அல்லது வந்து நேபாளத்திலேயோ இலங்கையிலேயோ பூட்டான்லேயோ நம்முடைய பணம் நேரடியாக புழங்கப்படுகிறது, அந்த பணமாக கூட இருக்கலாம். 100% பணமும் திரும்ப வந்தது அப்படின்னா அப்போ கருப்பு பணம் எங்கே இருக்குது அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி வருது. இப்படி யாரும் கருப்பு பணத்தை வச்சுக்கிட்டல. கடந்த காலத்தை மாதிரி கருப்பு பணத்தை தலைமாட்டில் வச்சுட்டு இருக்கிற ஏற்பாடெல்லாம் யாருமே கிடையாது. பணம் வந்து வேறு பல இடங்களில் முடக்கப்பட்டிருக்கு. அதுக்கான வாய்ப்பு வசதிகள் மத்திய அரசாங்கம் தன்னுடைய சட்டத்தின் மூலமாக செய்து கொடுத்துருக்குறாங்க. ஒரு சாதாரண ஏழை மக்கள் தான் இதில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவர் வீட்டில் வந்து டிமானிட்டைசேஷன் அறிவித்த மறுநாள் அவரால் வந்து 3000 கோடி ரூபாய் வந்து புது நோட்டு வச்சுருக்க முடியுது. டிமானிட்டைசேஷன் அறிவித்து அந்த ஒரு வார காலத்திற்குள்ள கர்நாடக மாநிலத்தினுடைய அமைச்சராக இருந்த ரெட்டி சகோதரர்கள் அவங்களுடைய பொண்ணுக்கு திருமணம் நடத்துகிறாங்க, 600 கோடி ரூபாய் செலவு செஞ்சு. அப்போ இந்த அளவுக்கு வந்து இந்த ஏற்பாடுகள் எப்படி நடந்தது? அப்போ நீங்கள் பிஜேபியுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் பாஜகவுடைய தலைவராக இருக்கிற அமித்ஷாவுடைய பையன் 16000 மடங்கு அவருடைய அந்த கம்பெனியினுடைய முதலீடு என்பது அதிகரிச்சிருக்கு. அப்படின்னா என்ன? அவர் வந்து ஒரு புரோக்கர் மாதிரி வந்து செயல்பட்டிருக்காங்க. அன்றைக்கு ஒரே நாளில் இந்தியா முழுவதும் இருக்கிற பிஜேபியினுடைய அக்கௌண்ட்ஸுக்கு பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் முதலீடு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு பஞ்சாபில் உதாரணம் இருக்குது, மேற்கு வங்க மாநிலத்தில் உதாரணம் இருக்குது. இது எல்லாமே பத்திரிகையில் வந்த செய்திகள். அப்போ இந்த டிமானிட்டைசேஷன் இதை செய்வதன் மூலமாக ஒரு பெரிய அளவில் கருப்பு பணம் வரும் என்று அவருக்கு அதுதான் அவருடைய பொருளாதார அறிவு. அப்படின்னா இந்தியா மாதிரி ஒரு தேசம் இப்படி ஒரு மனிதர் கையில் இருக்கிறதுக்காக நாமெல்லாம் உண்மையிலே வெட்கப்படணும். ஒரு 100 உயிர்கள் போயிருக்கு. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள், குறிப்பாக பெண்கள் அதாவது ஒரு 500 ரூபா 1000 ரூபா நோட்டு எப்போயாவது கிடச்சா அதை எப்படி நம்ம சேர்த்து வைத்து எதிர்காலத்தில் பிள்ளையோட படிப்புக்காகவோ ஒரு மருத்துவ செலவுக்காக சேர்த்து வைத்திருந்த அந்த 500 ரூபா 1000 ரூபாயெல்லாம் ரொம்ப பணம் இருக்காது. ஒரு 5000 10,000 இருக்க கூட வாய்ப்பில்லை. 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா இதை கையில் வச்சுருந்த பெண்கள் இன்றைக்கு வந்து அதை பயன்படுத்த முடியாத ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்குச்சு. அப்போ சாதாரண ஏழை மக்களை மிகப்பெரிய துயரத்தில் ஆழ்த்திய ஒரு நிகழ்வு வந்து டிமானிட்டைசேஷன். இதுவே ஒரு பெரிய, என்னை பொறுத்தவரை இதுவே ஒரு பெரிய ஸ்கேம், ஊழல் தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக சார். இந்த ஸ்கேம் பற்றி நம்ம பேசும்போது அன்றைய காலகட்டம், அந்த டே, அந்த அறிவித்த அடுத்த நாள்லேருந்து பல பிரச்சனைகள் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் மக்கள் இதெல்லாம் சாதாரணமாக ஏற்றுக்கிட்டாங்க. ஏதோ ஒரு பெரிய ஊழல் தடுப்பு நடக்க போகுது, அதன் மூலமாக நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் பல பேர் வந்து அதை சாமானியமாக ஏற்றுக்கிட்டு, ஒரு சவாலாக ஏற்றுக்கிட்டு, ஒரு அரசாங்கம் நல்லபடியாக செயல்படுதுன்றதுல இருந்தாங்க. வங்கி ஊழியர்கள்லாம் இரவு பகலாக பணியாற்றக்கூடிய ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. இந்த மாற்றம் அப்படின்னும் போது ஒரு நம்பகத்தன்மை அப்படிங்கிறது பிஜேபி அரசாங்கத்து மேலே அன்றைய காலகட்டத்தில் அந்த டாலரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ஒரு 50 நாட்கள் அவர் சொன்னதுக்கு பிறகு அதெல்லாம் மக்களே யோசித்து பார்த்து அந்த நம்பகத்தன்மை இழக்கும் போது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை மக்கள் சந்திச்சாங்க இல்லைங்களா? ஆமாம், கட்டாயமாக. அதாவது ஆரம்பத்தில் அந்த நம்பகத்தன்மை எப்படி வந்ததுன்னா, ஒரு பெரிய அளவிலான கருப்பு பணம் ஒரு 3 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே, 3 லட்சம் கோடியிலேருந்து 5 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் கருப்பு பணம் இருப்பதாக ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது. அப்படி முன்வைக்கப்பட்டதோட விளைவு சாதாரண மக்கள் என்ன நினச்சாங்கன்னா, இந்த 15 லட்சம் கொடுப்போம்னு சொன்னார்ல மோடி, அவருடைய நான் ஆட்சிக்கு வந்தால் 15 லட்சம் ரூபா ஒரு குடும்பத்துக்கு கொடுப்பேன்னு சொன்னார். அந்த 15 லட்ச ரூபா அவர் கொடுத்துருவார்னு நினச்சாங்க. ஒரிஜினலாக மோடி வந்து இவங்களுக்கு 15 லட்ச ரூபா கொடுக்கறதுக்காக அதை செய்யலை. இப்போ பொருளாதார சுழற்சியில் இருக்கக்கூடிய இந்த கருப்பு பண முதலீடுகளுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பதுக்கு தான் இதை பயன்படுத்தினார். இந்த காலத்தில் தான் பெரும் முதலாளிகள் இந்தியாவில் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருகிற போது ஒரு ஆண்டுக்கு $1000 கோடி லாபம் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்கள் 44 இருந்தது.
இன்றைக்கி அதனுடைய எண்ணிக்கை வந்து 112 உயர்ந்திருக்கு. இந்த பெரும் பணக்காரர்கள் $1000 கோடி அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் என்னென்னு. கிட்டத்தட்ட 70,000 கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் சம்பாதிக்கக்கூடிய நிறுவனங்கள் இந்தியாவில் 44லேருந்து 112 உயர்ந்திருக்கு. ஆனால் அதே நேரத்தில் விவசாயிகள், தொழிலாளர்கள் இவங்க பெரிய அளவில் வேலை இழந்திருக்கிறாங்க. சாதாரண ஆட்டோ தொழிலாளிகள், கட்டுமான தொழிலாளர்கள், இது எல்லாமே இன்றைக்கி வந்து செயல்பட முடியாத அளவுக்கு வேணால் ஒரு பிரச்சனையாக மாறி இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அதனுடைய தொடர்ச்சியை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க இந்த முதலீடு போனதுனால. இன்னொரு பக்கம் இந்த டாலரன்ஸுக்கு முக்கியமான காரணம் ஏதோ இதில் இந்த கருப்பு பணம் கிடைச்சா நமக்கு நேரடியாக ஏதோ கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட இருந்தது. ஆனால் பொதுவாக இந்திய மக்களை பொறுத்தளவில் எல்லா விஷயத்துக்கும் இம்மீடியட்டாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 கொள்கை ரீதியாக திரண்டு இருக்கிற ஒரு பகுதி மக்கள் அல்லது அணிதிரட்டப்பட்டவர்கள் சில கருத்துக்களை முன்வைப்பாங்க, சில போராட்டங்களுக்கு போவாங்களை பொறுத்தவரை. பொதுவாக தமிழ்நாட்டு மக்கள், இந்திய மக்கள் சைலண்ட்டாக 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும், அப்போ நம்ம பார்த்துக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்பாங்க. கட்டாயமாக பாஜக இந்த தேர்தலில் அதை சந்திக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற உண்மை. இந்த டாலரன்ஸுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, இது ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டது, பெரிய அளவில் முன்னிறுத்தப்பட்டது பத்திரிகையாளர்களால். அல்லது வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி அரசியல் தலைவர்களே, பல அரசியல் தலைவர்கள் நம்மளை ஊழல்வாதின்னு சொல்லிடுவாங்க, நம்மகிட்ட கருப்பு பணம் இருக்குன்னு சொல்லி ரொம்ப ரிசர்வாக அவங்க வந்து இதை வந்து ஆதரித்த ஒரு நிலைமையை நம்ம பார்த்தோம். ரொம்ப லேட்டர் பீரியடில் தான் ஈவன் காங்கிரஸ் உட்பட பல மாநில கட்சிகள் லேட்டர் பீரியடில் தான் இது தவறு அப்படிங்கிறத சுட்டி காட்டினாங்க. இந்த மாதிரியான டிமானிட்டைசேஷன்லாம் இன்றைக்கி இரலவெண்ட்டான ஒரு விஷயம். ஒரு கட்டத்தில் ஏதாவது ஒரு அரசாங்கம் பெரிய அளவில் மாற்றம் வரும்போது டிமானிட்டைசேஷன் தேவைப்படும். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழலில் அது தேவையில்லாத ஒன்று. பாஜக அரசாங்கம் அதை ரொம்ப தவறான முறையில் கையாண்டுருக்கு. அதனுடைய பொருளாதார விளைவுகளை நாம் இன்றைக்கி வரைக்கும் சந்திச்சிட்ருக்கோம். அந்த ரிசர்வ் பேங்க்கில் போர்டு ஆஃப் கவர்னர்ஸ் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக நிலையெடுக்க வேண்டிய முடிவு கூட வர வேண்டிய கட்டாயம் என்பது இன்றைக்கி வந்திருக்கு அப்படிங்கிறது. கண்டிப்பாக அந்த ரிசர்வ் பேங்க் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலையுமே வந்து நிறைய மாற்றங்கள், பல பணக்கார தொழில் அதிபர்கள் அவங்க மேலும் சில விஷயங்களில் செயல்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளையும் அன்றைய காலகட்டத்தில் பிஜேபி அரசாங்கம் செயல்படுத்திச்சுன்னு தான் நம்ம சொல்லணும். அதன் விளைவாக இன்னைக்கு ஒரு வங்கியில் ஒரு கடன் அப்படின்னு பார்க்கும்போது சாமானிய மக்கள் இன்னைக்கு வந்து அதிகப்படியாக வங்கிகளுக்கு கடமைப்பட்டிருக்கோன்ற நினைப்பில் இருக்காங்க. அவர்கள் மேலே நடவடிக்கைகள் இருக்கிற பார்க்குறோம். ஆனால் பெரும் தொழில் அதிபர்கள் இன்றைய காலகட்டத்தில் வெளிநாடு சுலபமாக போக முடியுது. பல கோடி ரூபாய் ஊழல் அவங்களுக்கு அது செய்யறதுக்கான ஒரு காரணம் அடிப்படையில் சில விஷயங்கள் செயல்பட்டதுனால தான் இதெல்லாம் ஏற்படுத்த முடியுது இல்லைங்களா? நிரவ் மோடி விஷயம் நீங்க எடுத்துக்கோங்க. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும்? மேலிடத்துல ஒரு அங்கீகாரம் இல்லாம இது நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். இப்போ ஊழல் அப்படின்னு பார்க்கும்போது எந்த இடத்துல இருந்து இது அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. கட்டாயமா. அதாவது நம்ம ஊழல்லாம் பொதுவாக ஜனங்க, நம்ம மக்கள் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, நம்ம நேரடியாக பார்க்கக்கூடியதை ஊழலாக பார்க்குறாங்க. அதாவது ரேஷன் கடைக்கு போகிறோம், ரேஷன் பொருளுக்கு அளவு குறைவாக இருக்குது, அல்லது வந்து தாசில்தார் ஆஃபீஸ் போகிறோம், ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போனால் வந்து 50 கொடு 100 கொடுன்னு கேட்குறாங்க. அல்லது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறோம், போலீஸ் ஸ்டேஷனில் பேப்பர் வாங்கிட்டு வா, அது வாங்கிட்டு வான்னு சொல்கிறது, அல்லது ரோட்டில் டிராஃபிக்கில் பிடிச்சா 50 ரூபா 100 ரூபா வாங்கிட்டு விடுறது, இது மட்டுமே நம்ம ஜனங்க ஊழல் என்று பார்க்குற ஒரு காலத்தில் வாழ்கிறோம். இது தவறான தவறு. இது சரி செய்ய வேண்டுமானால் சரி செய்ய வேண்டும். ஆனால் இந்தியாவில் நடக்கிற ஊழல் அப்படிங்கிறது மிகப்பெரியது, மிகப்பெரிய லட்சக்கணக்கான கோடி ரூபாய் சம்மந்தப்பட்டது. நீங்கள் சொன்னது மாதிரி நிரவ் மோடி வந்து 13,000 கோடி ரூபாய் வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் கடன் வாங்கிட்டு கட்டாமல் அவருக்கு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு பிறகு, லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்புறதுக்கு பிறகு அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கூட வார்சாவில் ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்குறாரு. பாரிஸில் அனில் அம்பானிக்கு 5,000 கோடி ரூபாய் அவர் வந்து முறையாக பணத்தை திரும்ப செலுத்தலைன்னு சொல்லி ஒரு வங்கி அவருக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு அனில் அம்பானியை கூட்டு போய் ரஃபேல் ஒப்பந்தத்தில் அவர் கையெழுத்து போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறது. இன்னைக்கு கூட ரிலையன்ஸினுடைய அனில் அம்பானி நிறுவனம் 1,00,000 கோடி ரூபாய், நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்தியாவில் பெரிய பணக்காரர்கள் என்று சொல்லப்படுகிற ரிலையன்ஸ் நிறுவனம் இந்திய அரசாங்கத்தின் பொதுத்துறை வங்கிக்கு 1,00,000 ரூபாய் கடன் வச்சிருக்கு, 1,00,000 கோடி ரூபாய் கடன் வச்சிருக்கு அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு தெரியாது. இந்தியாவில் இந்த மாதிரி பெரும் முதலாளிகளுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய்களை வங்கியிலேருந்து கொடுக்கணுன்றாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் போனபோது அதானியை கூட்டு போய் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அளவில் இரும்பு தாது கிடைக்காத ஒரு சுரங்கத்தை 5,000-6,000 கோடி ரூபாய்க்கு வந்து கான்ட்ராக்ட் பேசி அதுக்கு 5,000 கோடி ரூபா பக்கத்தில் உட்காந்துருக்கிற ஸ்டேட் பேங்க்குடைய சேர்மனை கூப்பிட்டு நீ 5,000 கோடி ரூபா லோன் கொடுன்னு சொல்லி அதை அங்கேயே அந்த அம்மா மறுத்து, இதெல்லாம் நம்ம வந்து இந்த கூத்தெல்லாம் பார்த்தோம். இன்றைக்கி வரைக்கும் அது மாதிரியான செயல்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ ரிசர்வ் பேங்கினுடைய ரிசர்வில் இருக்கக்கூடிய பணத்தை கிட்டத்தட்ட 3,06,000 கோடி ரூபாயை மத்திய அரசாங்கம் தனக்கு கொடுன்னு கேட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி ரிசர்வ் பேங்குடைய கவர்னர் அவர்களால் நியமிக்கப்பட்டவர், ரிலையன்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றியவர், அவரே வந்து இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒன்றும் மக்கள் பிரதிநிதி இல்லை, அவர் முதலாளிகளுடைய பிரதிநிதி. நீங்கள் சொன்ன மாதிரி முதலாளியுடைய பிரதிநிதி தான் ரிசர்வ் பேங்குடைய கவர்னராகவே இருக்காங்க. அறிவாளிகள் இல்லை,
ரங்கராஜன் போல அல்லது இதுக்கு முன்னாடி நம்ம ரங்கராஜன் போன்றவர்கள் இருந்த ரிசர்வ் பேங்க், அவங்களாம் அறிவாளிகள். இன்றைக்கி கூட அவர் வந்து ஒரு ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்னு ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு இருக்கிறார் ரங்கராஜன் அவர்கள், மரியாதைக்குரிய தமிழ்நாட்டை சேர்ந்தவர். ஈவன் ரகுராம் ராஜன் என்பவர் இன்றைக்கி அவர் போய் அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கார். அப்படிப்பட்ட ஒரு பொருளாதார வல்லுநர்கள் இருந்த இடத்துல இன்றைக்கி முதலாளியுடைய பிரதிநிதி இருக்காங்க. அந்த பிரதிநிதியே இன்றைக்கி வந்து அந்த 3,06,000 கோடி ரூபாயை நான் கொடுக்க முடியாது, அதை கொடுத்தேன்னா இந்தியா வந்து பெரிய நெருக்கடியில் மாட்டிக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த 3,06,000 கோடி ரூபாய் எதுக்கு எடுக்கிறாரு? இந்தியாவில் இருக்கிற பெருமுதலாளியுடைய தாராளமாக நிதியை கொடுப்பது. இப்போ அவங்க கொடுபடாத கடனுக்காக ஒரு 3,50,000 கோடி ரூபாய் வந்து பேங்க்கில் அவங்களுக்கு தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. வருஷம் 6 லட்சம் கோடி ரூபாய் வந்து பெருமுதலாளிகளுக்கு வரியில் சலுகை வழங்கப்படுது. இந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் என்பது பெருமுதலாளிகளுக்கு சலுகை வழங்கக்கூடிய, பொதுமக்களுடைய பணத்தை பெருமுதலாளிகளுக்கு வாரி வழங்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு அரசாங்கமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். ப்ரைவேட்டைசேஷன், லிபரலைசேஷன் இதெல்லாம் வந்து சொல்கிறோம். 2000 நம்ம இதெல்லாம் பார்த்துட்டு வரோம். அப்படின்னாலும் இன்றைய ஒரு சூழலில் இந்த 5 ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெளியிலேருந்து வரவங்களை ஆதரிக்கிறாங்க, உள்ளே வந்து பிஸ்னஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஆனால் இன்றைக்கி பல பொதுத்துறை நிறுவனங்கள் மூடு விழா இல்லைன்னா தனியார் மயமாதல் அப்படின்ற ஒரு நிலைக்கு நம்ம போகிறத பார்க்குறோம். இந்த மாதிரியான ஒரு சூழலில் மக்களுக்கும் சரி, வங்கி சேவையே ப்ரைவேட்டைசேஷன் போகிறதுக்கான ஒரு நிலைப்பாடை எடுத்திருக்கிற போது பாதுகாப்பற்ற ஒரு சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகரிச்சுட்டு இருக்கிறத தான் நம்ம பார்க்குறோம். கரெக்ட். அதாவது நீங்கள் ரொம்ப சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் வங்கி, இன்சூரன்ஸ் போன்ற நிதி சம்பந்தப்பட்ட துறைகள் மட்டுமல்ல, இந்திய நாட்டுடைய பாதுகாப்பு துறையிலே நீங்கள் ஐசிஎஃப்பில் வந்து நம்மால் பலவிதமான ரயில்வே பெட்டிகள் அமைப்பு வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறோம். ஆனால் நமக்கு தேவையான ரயில் பெட்டிகளை வெளிநாட்டிலிருந்து மாடல் வாங்கி இங்கே கொடுக்கறது அப்படிங்கிற வேலையை இன்றைக்கி ஐசிஎஃப் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சென்னையிலே பார்க்குறோம். இன்னொரு பக்கம் இந்தியாவுடைய இராணுவத்திற்கு ஆடை உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய க்ளோத்திங் ஃபேக்ட்ரி சென்னை ஆவடியில் இருக்குது, டேங்க் ஃபேக்ட்ரி இருக்குது, துப்பாக்கி தொழிற்சாலை இருக்குது. இதெல்லாம் அநேகமாக இன்றைக்கு மூடு விழாவை நோக்கி போயிட்டுருக்கு. தமிழ்நாட்டில் கூடிய எல்லா கட்சிகளும் இன்க்ளூடிங் ஆளுங்கட்சி அதுக்கு எதிராக குரல் எழுப்பியிருக்கிறாங்க. இன்றைக்கி அது தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு. இது இன்னொரு பக்கம் என்னென்னா, இந்தியாவினுடைய இராணுவத்துக்கு தேவையான, தரைப்படைக்கு தேவையான ஆயுதங்களை முழுக்க அதானி குழுமத்தின் மூலமாக அமெரிக்காவிலிருந்து வாங்குவதென்றும், விமானப்படைக்கு தேவையான பொருட்களை எல்லாம் ரிலையன்ஸினுடைய அனில் அம்பானி குழுமத்தின் மூலமாக இந்தியாவுக்கு இறக்குமதி செய்வது என்ற ஒரு முடிவுக்கும் மத்திய அரசாங்கம் போயிருக்கு. அப்படின்னா என்னென்னா, மக்களுடைய பாதுகாப்போடு விளையாடுறாங்க. இவங்க ஏதோ பாகிஸ்தானும் பங்களாதேஷும் நமக்கு எதிரி நாடுகள், இவங்களை எதிர்கொள்வதற்கு நமக்கு பெரிய அளவில் இராணுவ பலம் வேண்டும் சொல்லிக்கொண்டு இந்த இராணுவ பலத்தையெல்லாம் தனியாரை நம்பி இருக்க வேண்டிய நிலைமையை வச்சுருக்கிறாங்க. நம்ம ரஃபேல் ஒப்பந்தத்தில் அதை தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது அவங்க 128 ரஃபேல் விமானங்களை பிரான்ஸ்லேருந்து வாங்குவதென்று முடிவெடுத்தாங்க. அதில் 16 வந்து அவங்க உற்பத்தி பண்ணி கொடுப்பாங்க, முழுமையாக உற்பத்தி பண்ணி முழு பொருளாக கொடுப்பாங்க. மீதத்தை இந்திய அரசாங்கம், இந்தியாவில் இருக்கிற இந்த இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் HAL வந்து இங்கே அதை உற்பத்தி பண்ணுவாங்க. அதுக்கான டெக்னாலஜிஸை ரஃபேல் நிறுவனம் வந்து நமக்கு பிரான்ஸ் நிறுவனம் கொடுக்குங்கிறத நமக்கு சொன்னாங்க. ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திடீர்னு 2015ஆம் ஆண்டு இந்த ஒப்பந்தங்கள் அனைத்தும் 15 நாளில் மாறுது. அவர் பிரான்ஸுக்கு போகிறத ஒட்டி நம்முடைய இராணுவ மந்திரிக்கே தெரியாமல் 10 நாட்களில் உருவான ஒரு தொழிற்சாலை ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி ரிலையன்ஸ் நிறுவனம், ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. மே மாதம் 10ஆம் தேதி அதோடு சேர்ந்து டசாட் நிறுவனத்தோடு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறதுக்கு மோடி பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அடுத்த 13 நாளில் இந்த ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனம் என்பது ரிலையன்ஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனமாக மாற்றப்படுது. அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு மாத காலத்துக்குள்ளே இவ்வளவு பெரிய இராணுவத்துக்கு தேவையான பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்திൻ്റെ பேர் வருது. அவங்க இதுவரைக்கும் நம்மளாவது பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது பேப்பர்லையாவது விமானம் செஞ்சு பசங்க மேலேயாவது விட்டுருப்போம். அம்பானிக்கு அந்த வாய்ப்பு கூட கிடச்சிருக்காருன்னா அப்படியே ஒரு பள்ளிக்கூடத்தில் அவங்களை படிக்க வச்சுக்கூட வாய்ப்பு கூட கிடையாது. எந்த அறிவும் இல்லாத, அதை பற்றி அடிப்படை ஞானம் இல்லாத ஒரு நிறுவனத்திடம் இந்தியாவுடைய இராணுவ பாதுகாப்பை ஒப்படைக்கிற வேலை இன்றைக்கி வந்து செஞ்சுருக்கிறாங்க. விலை அடிப்படையில் பார்த்தா கூட காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது 536 கோடி ரூபாய்க்கு பேசப்பட்ட ரஃபேல் விமானம் இவங்க ஆட்சி காலத்தில் 1436 கோடி ரூபாயாக கிட்டத்தட்ட 3 மடங்கு விலை உயர்வில் அதை பெறுவதற்கான ஒரு முயற்சி இன்றைக்கி எடுத்துகிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஸ்கேம் அப்படின்னா, மோடி நேரடியாக சம்பந்தப்பட்ட ஒரு ஸ்கேம் அப்படின்னா அது ஊழல் அப்படின்னா, அல்லது ஒரு மோசமான நடவடிக்கை, இந்தியாவுடைய பொருளாதாரத்தில் இராணுவத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய மோசமான நடவடிக்கை அப்படின்னா மோடியே நேரடியாக ஈடுபட்டது அப்படிங்கிறது ரஃபேல் ஒப்பந்தத்தை சம்பந்தப்பட்டது. அதில் கட்டாயமாக ஒரு குற்றவாளி, இந்த குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கான முயற்சியை அலோக் வர்மா என்ற சிபிஐனுடைய டைரக்டர் முயற்சி எடுத்ததோட விளைவு, அவருக்கு எதிராக அவருடைய அலுவலகத்திலே ஒரு அடிஷ்னல் ஒரு டைரக்டரை போட்டு
அவர் மூலமாக இவர் மேலே வழக்கு தொடுத்து இவரை கைது செய்வதற்கான ஒரு முயற்சி என்பது நடந்தது. உண்மையிலேயே வந்து அவருக்கு பதிலாக போடப்பட அஸ்தனா வந்து மோடி ஆட்சி காலத்தில் மோடிக்கு ரொம்ப விசுவாசமாக குஜராத் போலீஸில் முஸ்லீம்கள் தாக்கப்பட்ட போது அல்லது அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்கள் தாக்கப்பட்ட போது அதுக்கு அவருக்கு வழிகாட்டி கொண்டிருந்தவர் அஸ்தனா என்ற இன்றைய டைரக்டராக போடப்பட்டு இன்றைக்கி சஸ்பெண்ட் செய்யப்பட்டு அவங்களாம் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க, லீவில் வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க 2 பேருமே. நேற்று ரொம்ப தெளிவாக சிஐஜி சொல்லிட்டாங்க, இதில் வந்து சிபிஐ டைரக்டர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை, அஸ்தனா மேலே எல்லா குற்றச்சாட்டும் இருக்குது, அவர் மேலே நடவடிக்கை போகணும்னு உச்சநீதிமன்றத்துக்கு க்ளோஸ்டு கவர் கொடுத்து நேற்று உச்சநீதிமன்றம் அதெல்லாம் வெளியிட்டாங்க. அப்போ மோடி இந்த தவறிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்தியாவுடைய மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன், நமக்கெல்லாம் நம்பிக்கை என்ன, ஒரு ஊழல் நடக்கு. இப்போ தமிழ்நாட்டில் கூட முதலமைச்சர் மேலே ஊழல், உள்ளாட்சித்துறை அமைச்சர் மேலே ஊழல், துணை அமைச்சர் மேலே ஊழல், ஹெல்த் மினிஸ்டர் மேலே ஊழல். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 4 சம்பந்தமாகவும் தலைவர் பேரில் வழக்கு போட்டு இன்றைக்கு வழக்கு நடந்து சிபிஐ அந்த என்கொயரி பண்ணுறாங்க. நமக்கெல்லாம் மிகப்பெரிய நம்பிக்கை என்ன, உள்ளூரில் இப்போ நம்ம தப்பு பண்ணோம்னா நம்ம போலீஸ் நம்மளை காப்பாற்றுங்கிற நம்பிக்கை இருக்குது. இதை தாண்டி நமக்கு மேலே ஒரு போலீஸ் இருக்குது அப்படின்னா அது சிபிஐ நம்ம மேலே ஒரு என்கொயரி நடத்துவாங்க, நியாயம் கிடைக்கும்னு நினச்சோம். அந்த சிபிஐயே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை என்றால் அதையே சீர்குலைக்கிற வேலையை மோடி செஞ்சிருக்காரு. இந்தியாவுடைய இது போன்ற ஜனநாயக கட்டமைப்புகளை உடைத்து ஊழலுக்கு பங்காளியாக இருக்கிற வேலையை மோடி இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதான் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது தான். ஒரு காலகட்டத்திலையும் ஒரு ஆட்சியாளர்கள் செய்த சாதனையின் பட்டியல் போடும்போது மோடி அவர்களுடைய ஒரு சாதனை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஜனநாயக கட்டமைப்பை இவ்வளோ தூரம் ஒரு சிதைச்ச ஒரு பிரைம் மினிஸ்டர் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு தான் சொல்லணும். இதற்கு இன்னொரு ஒரு உச்ச வரம்பா அவங்க இப்போ சொல்லிட்டு இருக்கிற இல்லை, அவங்க எடுத்த ஒவ்வொரு முயற்சிகளுமே வளர்ச்சியை நோக்கி, நாட்டோட வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைய ரூபாயின் மதிப்பு டாலருக்கு நிகராகன்னு பார்க்கும்போது மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கு. இது எந்த ஒரு காலகட்டத்திலையும் இல்லாத ஒரு வீழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். வளர்ச்சின்னு சொல்லவங்க கூடியவங்க ரூபாயோட மதிப்பு இவ்வளோ தூரம் போகிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கா? கட்டாயமாக. அதாவது ஒரு பக்கம் இந்த பணமதிப்பு இழப்பு நடவடிக்கை இந்தியாவுடைய பொருளாதாரத்தை ரொம்ப பின்னுக்கு கொண்டு வந்துருச்சு. அதனால் இந்தியாவுடைய வாங்கும் சக்தி, வெளிநாடுகளிலிருந்து சில பொருட்கள் வாங்க வேண்டிய கட்டாயம் என்பது நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. அடுத்து அவங்க பண்ணது ஜிஎஸ்டி, ஒரு பெரிய அளவிலான முன் தயாரிப்பு இல்லாமல். ரெண்டாவது என்ன, இந்த ஜிஎஸ்டியின் மூலமாக சாதாரண மக்களை மேலும் அதிகமாக சுரண்டுவதற்கான, அவங்கள்ட்ட வந்து டாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஏற்பாடு தான் ஜிஎஸ்டியில் நடந்திருக்கு. சாதாரண மக்கள், நான் சொல்கிறது பெரும் பணக்காரர்கள் தவிர்த்து பெரும் தொழில் முதலீடுகள் தவிர்த்து இருக்கக்கூடிய நடுத்தர சிறு குறு தொழிற்சாலைகள் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனையை சந்திச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் விவசாயம், இந்த ரெண்டுமே பெரிய நெருக்கடியை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ்நாடு அரசாங்கம் நிறைய பொய் சொல்கிற அரசாங்கம், ஆனால் இந்த அரசாங்கம் கூட சட்டமன்றத்தில் வச்ச மானிய கோரிக்கையில், தொழில் சம்பந்தப்பட்ட மானிய கோரிக்கையில் தமிழ்நாட்டில் ஜிஎஸ்டி வந்ததுக்கு பிறகு 50,000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கு, 5 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை அவங்க வந்து ஒத்துட்ருக்கிறாங்க. ஒரு தமிழ்நாடு மாதிரி மாநிலத்தில் இந்த நிலைமை அப்படின்னா இப்போ மகாராஷ்டிரா என்ன, பஞ்சாப் என்ன, டெல்லி என்ன, மேற்குவங்க என்ன, இப்போ ஆந்திரா என்ன, இப்படி பல மாநிலங்களில் லட்சக்கணக்கான பேர் வேலையை இழந்திருக்கிற ஒரு நிலைமையை பார்க்குறோம். இந்த எல்லாம் சேர்ந்து இன்னொரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலையை அவங்க வந்து குறைக்கக்கூடாதுன்னு இருக்காங்க. அதுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. அதாவது பெட்ரோலிய பொருட்களின் உற்பத்தி விலை மாதிரி 377% அதிகமாக விலை வந்து விற்பனை விலை நிர்ணயிக்கப்படுது. அதுக்கு என்ன காரணம்னா, விற்பனை விலையையும் இந்த சுத்திகரிப்புக்கான கட்டணத்தையும் லிங்க் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் இன்றைக்கி வந்து பெட்ரோலிய பொருட்களுடைய சுத்திகரிப்பு என்பது ஒரு காலத்தில் 85% அரசாங்கத்தின் கையில் இருந்தது. இன்றைக்கி வெறும் 32% மட்டும்தான் அரசு பொதுத்துறை நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. 65% மேலே ரிலையன்ஸும் அதானி குழுமமும் தான் இந்த சுத்திகரிப்பு நிலையங்கள் வச்சுருக்காங்க. புதிய சுத்திகரிப்பு நிலையம் கடந்த 30 வருஷமாக கிடையாது. எக்ஸ்பான்ஷனுக்கும் அனுமதி கிடையாது. இங்கே இருக்கிற சிபிசிஎல் கூட எக்ஸ்பான்ஷனுக்கு இப்போ அனுமதி கிடையாது. அப்போ அதோட விளைவு என்னென்னா, இந்த சுத்திகரிப்புக்கான கட்டணத்தை விற்பனை விலையோடு சேர்த்து வச்சுருக்கனால எந்த முதலாளியும் கட்டணத்தை குறைக்க விட மாட்டாங்க. பெட்ரோல் விலை குறைய வாய்ப்பில்லை, டீசல் விலை குறைய வாய்ப்பில்லை. இப்போ உற்பத்தி செலவிலிருந்து 377% அப்படின்னா நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு. ஒரு 100% வச்சு வழி வைக்கலாம், லாபம் வைக்கலாம், 150% கூட வச்சுக்கலாம். 377% இப்போ இருக்கிற ரெக்கார்டு 377%. ஸோ இந்த அளவுக்கு இது போகிறதோட விளைவு மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட வந்து ஒரு பொருளாதார நெருக்கடி வந்திருக்கு. இந்த நெருக்கடியை வந்து சமாளிக்க முடியாதனுடைய விளைவு தான் இன்றைக்கி அமெரிக்காவுக்கும் நமக்குமான அந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் நமக்கு ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி. அந்த நெருக்கடியிலிருந்து இன்றைக்கி வந்து அமெரிக்க டாலருடைய மதிப்பு என்பது கிட்டத்தட்ட 78 ரூபாயை நோக்கி போயாச்சு. அது பல பிரச்சனைகளை இந்தியாவில் நம்முடைய அத்தியாவசிய தேவைகள் பலதை பெறுவதற்கு நாம் வந்து இன்றைக்கி சிரமப்பட்டுருக்கோம் என்ற உண்மை மறைக்கப்படுது. அதெல்லாம் நம்ம வந்து அதில் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சொல்லுவோம்.
நிச்சயமா சார். சிபிஎம்என் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் அப்படிங்கிற முறையில் இன்றைய அரசியல் சூழல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? மத்திய பாஜக அரசு ஆட்சி பொறுப்புக்கு வந்தது முதல் இன்றைக்கு வரைக்கும் என்ன மாதிரியான ஒரு செயல்பாடுகள், எப்படிப்பட்ட ஒரு வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் கொடுத்துருந்தாங்க, நம்பிக்கையை ஏற்படுத்தியிருந்தாங்க, ஆனால் அதற்கான ஒரு முயற்சிகளை ஒரு சிறியது அளவு கூட அவங்க செயல்படுத்தலை அப்படிங்கிறது தான் இன்றைய நிலைப்பாடு நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நிலையிலையும் மறைமுகமான ஊழலுக்கு துணை போகிற ஒரு விஷயங்களில் பிஜேபி அரசு எப்படி செயல்பட்டு இருக்கு, இது எல்லாத்துக்கும் சேர்ந்து தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஏவல் புரிகிற ஒரு அரசா எப்படி இருக்கு, மக்கள் நலன் சார்ந்த எந்த ஒரு விஷயத்திலையுமே தங்களை இணைச்சிக்காம இருக்கு. ஸோ எதிர்வரக்கூடிய ஒரு பாராளுமன்ற தேர்தல் இதற்கான ஒரு பதிலை மக்கள் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு பக்கம் இருக்கு. அப்படின்னாலும் இன்றைய சூழல் எவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு நம்மளை கொண்டு போயிட்டு இருக்குன்னு உங்களுடைய பார்வைகள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. இதுவரை நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றை சொல் நன்றி சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இன்றைக்கு பல்வேறு விதமான செய்திகள் பேசப்படுகின்றன. தந்தை பெரியார் அவர்களின் வாழ்க்கையை காட்டி இதனை அறிந்து கொண்டால் ஒழுக்கம் கெட்டுப்போய்விடும் என்றெல்லாம் சில ஒழுக்க சீலர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயாவினுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒழுக்கமானது என்பதும் எத்தனை சமூகத்திற்கு அர்ப்பணிப்பு உடையது என்பதையும் அறிந்தவர்கள் அறிவார்கள். ஒழுக்கம் என்கிற சொல்லுக்கே பெரியார் அவர்கள் சொன்னதைப் போல ஒரு விளக்கத்தை வேறு யாரும் சொல்லியிருக்க முடியாது. பெரியார் மிக எளிமையாக சொன்னார், மற்றவர்கள் நம்மிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோமோ அப்படி நாம் மற்றவர்களிடம் நடந்து கொள்வதற்கு பெயர்தான் ஒழுக்கம் என்றார். மற்றவர்கள் என்னை மதிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் இல்லையா, மற்றவர்களை நான் மதிக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மிடம் இனிமையாக பேச வேண்டும் என்று கருதுகிறோம் இல்லையா, நாம் மற்றவர்களிடம் இனிமையாக பேச வேண்டும். அவர்கள் எப்படி நம்மிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்படி நாம் பிறரிடம் நடந்து கொள்வதுதான் ஒழுக்கம் என்றார். அது மட்டுமல்லாமல் பெண் விடுதலையை, பெண் உரிமையை பேணி காத்தவர் தந்தை பெரியார். மனுநீதியை தூக்கி தலையிலே வைத்துக்கொண்டு ஆடுகிறவர்கள் பெரியாரை பற்றி குறை சொல்ல புறப்பட்டிருக்கிறார்கள். ஏன் மனுநீதியை கொண்டாடினால் என்ன? யார் கொண்டாடினாலும் பெண்கள் கொண்டாட முடியாது. அடிப்படையில் சாதியின் பெயரால் அனைவரையும் இழிவுபடுத்தி இருக்கிற காரணத்தால் யாருமே அதை கொண்டாட முடியாது. குறிப்பாக பெண்கள் கொண்டாடவே முடியாது. மனுநீதியினுடைய 9வது அத்தியாயம் முழுக்க முழுக்க பெண்களை பற்றி நிறைய பேசுகிறது. எந்த ஓர் இடத்திலும் பெண்ணை பெருமைப்படுத்துவதாக அந்த மனுநீதியின் வரிகள் இல்லை. தொடங்குகிற போதே அந்த 9வது அத்தியாயத்தில் ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டு விடுகிறது, பெண்ணானவள் எப்போதும் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது. இளமை பருவத்தில், இளமை பிராயத்தில் பிதாவினுடைய பாதுகாப்பிலும், யவ்வன பருவத்தில் கணவனின் பாதுகாப்பிலும், மூப்பில் மைந்தர்களின் பாதுகாப்பிலும் தான் பெண் இருக்க வேண்டும். ஏதேனும் ஒரு ஆணை சார்ந்து ஆணின் பாதுகாப்பிலே தான் பெண் இருக்க வேண்டுமே தவிர பெண் தன்னிச்சையாக செயல்படுவதை அனுமதித்து விடக்கூடாது என்றுதான் மனுநீதி நமக்கு அறிவுறுத்துகிறது. அதனையும் தாண்டி பெண்களுக்கு என்ன வேலை கொடுக்கலாம்? பெண்கள் வேலைக்கு போகலாமா? பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. வீட்டிலும் வேலை இல்லாமல் இருந்து விடக்கூடாது. காரணம், அவர்களின் நினைப்பென்பது இந்த வீட்டை தாண்டி, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அடிமை வேலைகளை தாண்டி கலையிலோ இலக்கியத்திலோ அரசியலிலோ மனம் பதிந்து விடக்கூடாது. வேறு ஆடவனை பற்றியும் எண்ணம் வந்துவிடக்கூடாது. எனவே பெண்களுக்கு அடுக்கடை வேலையும், பாத்திரங்கள் சுத்தி செய்தலும், படுக்கைகளை பாதுகாத்தலும் அவர்களின் பொறுப்பில் விடப்பட வேண்டும். எவ்வளவு பெரிய பொறுப்பு பாருங்கள். அதை கவனமாக அவர்களிடம் விட்டுவிட வேண்டும். ஆண்கள் தலையிடக்கூடாது. படுக்கையை பாதுகாப்பது, பாத்திரங்களை சுத்தி செய்வது, அடுக்கடை காரியங்களை பார்ப்பதென்று அவர்களை வீட்டுக்குள் பூட்டி வைப்பது மட்டுமின்றி வீட்டுக்குள்ளேயே முழுக்க முழுக்க சிந்தனையும் தேங்கி நிற்பது போல பார்த்து கொள்ள வேண்டும் என்று மனுநீதி வெளிப்படையாக பேசுகிறது. ஒன்றையும் மறைத்தும் வேறு பொருளிலும் சொல்லவில்லை. நேரடியாக மனுநீதி இப்படித்தான் பேசுகிறது. அது மட்டுமில்லாமல் பெண்களினுடைய கற்பை பற்றி இன்றைக்கு வாய்கிழிய பேசுகிற இவர்கள் மனுநீதியில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை அறிவார்களா என்று நமக்கு தெரியவில்லை. அதே 9வது அத்தியாயம்தான் ஆபத்தர்மம் என்று ஒன்று இருக்கிறது. சிக்கலான நேரங்களில் எப்படி முடிவெடுக்கலாம், ஆபத்தான தருணங்களில்
நீங்கள் பொதுவான சட்ட விதிகள் தர்மங்களையெல்லாம் தூக்கி போட்டுவிடலாம் என்கிறது மனு நீதி. உனக்கு வாரிசு முக்கியம், அதுவும் ஆண் குழந்தை வந்தாக வேண்டும். ஆண் குழந்தை இல்லை என்று சொன்னால் அதற்கு என்ன செய்யலாம்? மனுநீதி தருகிற மிகப்பெரிய தர்மம் நிறைந்த அந்த செய்தியை பாருங்கள். நான் சொல்லுவது எதுவும் நானாக சொல்லவில்லை, அல்லது ஐயா பெரியார் அவர்களோ மற்றவர்களோ சொன்னதை சொல்லவில்லை. மனுநீதியை படித்துவிட்டு அந்த மனுநீதியினுடைய 9வது அத்தியாயத்திலிருந்து இதனை நான் எடுத்து சொல்லுகிறேன். மனுநீதி என்ன சொல்கிறது என்றால், ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கவில்லை, அதுவும் ஆண் குழந்தை பிறக்கவில்லை என்றால் அதில் தான் கவனமாக அந்த மனுநீதி பேசும். பெண் குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்காது. இந்த தாக்கத்தின் காரணமாகத்தான் மிக உயர்ந்த உரையை எழுதியிருக்கிற மிகப்பெரிய அறிஞரான பரிமேலழகர் கூட பல இடங்களில் இந்த சாயல் படிந்தே தன் உரையை எழுதியிருக்கிறார். மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், மக்கட்பேறு என்று எல்லோரும் தலைப்பிட்டிருக்கிற நேரத்தில் அந்த அதிகாரத்திற்கு பரிமேலழகர் புதல்வரை பெறுதல் என்று தலைப்பை கொடுத்திருக்கிறார். புதல்வியை பெற்றால் அது பெருமையாகாதா? ஒரு வீட்டுக்கு பெண் பிறந்தால் அதனை கொண்டாடக்கூடாதா? எதனை பெருமையாக கொள்ள வேண்டும்? எது பேறு என்று கேட்டால் புதல்வரை பெறுதல் என்றுதான் அவர் தலைப்பிடுவார். அப்படி இந்த ஆண்களை மட்டுமே உயர்த்துகிற, ஆண் குழந்தை வாரிசு வேண்டும் என்று கருதுகிற அந்த ஒரு சமூக போக்கைத்தான் மனுநீதி நிறுவிற்று. இன்றைக்குத்தானே சில மாற்றங்கள் வந்திருக்கின்றன. ஏறத்தாழ 1 நூற்றாண்டு கால போராட்டத்திற்கு பிறகு பல புதிய போக்குகள் இன்றைக்கு தென்படுகின்றன என்றால் அவை தானாக வந்துவிடவில்லை, மிகப்பெரிய போராட்டங்களின் விளைவாக வந்திருக்கிறது. இல்லை என்றால் எந்த ஒரு பெண்ணுக்கும் தன் தந்தைக்கோ தாய்க்கோ கடைசியாக கொள்ளி வைக்கிற உரிமை உண்டா? கொள்ளி வைக்க வேண்டுமா வேண்டாமா என்பதெல்லாம் வேறு. ஆனால் அப்படி கொள்ளி வைக்கிற வாய்ப்பு கூட பெண்களுக்கு கிடையாது. இப்போது தான் மாறி இருக்கிறது. கொள்ளி வைக்கிற வாய்ப்பு இல்லை, பெண்கள் சுடுகாட்டுக்கே வரக்கூடாது என்றுதான் தடுக்கப்பட்டிருந்தார்கள். இன்றைக்கு போக்குகளிலே வேறுபாடுகளை நாம் பார்க்கிறோம். ஆனால் அன்றைக்கு என்ன சொல்லப்படுகிறது? ஆண் குழந்தை இருந்தால்தான் உங்களுக்கு கொள்ளி வைக்க வாரிசு இருப்பதாக பொருள். எனவே எனக்கு கொள்ளி வைக்கவாவது ஒரு ஆண் குழந்தை வேண்டாமா என்று கவலைப்படுகிற பெரியவர்களையெல்லாம் நாங்கள் எங்கள் காலத்தில் பார்த்திருக்கிறோம். அதையெல்லாம் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் சில ஆண்டுகள் ஆகிவிட்டன, குழந்தையே பிறக்கவில்லை என்று சொன்னால் அந்த குறைபாடு ஆணிடத்திலே தான் இருக்கிறது என்றால் என்ன செய்யலாம் என்று மனுநீதி சொல்லுகிறது. அதற்குத்தான் ஆபத்தர்மம் என்றும் பெயர் வைத்திருக்கிறது. மாமனார் மாமியார் அனுமதியோடு தன் கணவனினுடைய சகோதரனோடு கூடி குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று பச்சையாக வெளிப்படையாக அந்த மனுநீதி சொல்லுகிறது. இவர்கள்தான் ஒழுக்கம் பற்றி எல்லாம் பேசுகிறார்கள். நாம் கேட்கிறோம், இன்னொரு ஆடவனோடு உறவு வைத்துக் கொள்வதை உங்கள் தர்மம் ஏற்கிறதா? அந்த தர்மத்தை மாமனாரும் மாமியாரும் ஏற்பார்களா? யாராவது மாமனாரிடம் மாமியாரிடம் அனுமதி பெற்று மைத்துனனோடு உறவு வைத்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அந்த புத்தகத்திற்கு தர்ம புத்தகம் மனு நீதி என்று பெயரா? அப்படித்தான் அது சொல்லியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சில நிபந்தனைகளையும் சொல்லியிருக்கிறது. அப்படி மைத்துனனோடு கூடும்போது உடம்பு முழுவதும் நெய் பூசி கொள்ள வேண்டும். எதற்கென்று தெரியவில்லை. உடம்பு முழுவதும் நெய் பூசி கொள்ள வேண்டும். நெய் பூசி கொண்டு அவனோடு உறவில் ஈடுபட்டு ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்து கொள்ளலாம். அந்த குழந்தை ஆணாகத்தான் இருக்கும் என்பதற்கு எந்த உறுதியும் இல்லை. ஆண் குழந்தையை பெற்றெடுத்து கொள்ளலாம். ஆனால் இன்னொரு நிபந்தனையை மறந்துவிடக்கூடாது. இப்படி ஒரு முறைதான் இப்படி உறவு கொள்ளலாமே தவிர 2வது குழந்தைக்காக உறவு கொள்வது பாவம். முதல் குழந்தைக்கு உறவு கொண்டால் பாவம் இல்லையா? அது அறத்தின் பிழை இல்லையா? சமூக போக்கினுடைய மாற்றம் இல்லையா? அவர்களுக்கு தேவை என்றால் ஆபத்து தர்மம் என்று எதையும் நியாயம், எதையும் தர்மம் என்று சொல்லுவார்கள். கூடாதென்றால் எதையும் பாவம் என்று இடித்து பேசுவார்கள். இதுதான் நாட்டின் நடைமுறை என்பதை மனு நீதி படிக்கிற போது நம்மாலே உணர்ந்து கொள்ள முடியும். எனவே மனு நீதி என்பது முழுக்க முழுக்க உழைக்கும் மக்களுக்கு எதிரானது, குறிப்பாக பெண்களுக்கு எதிரானது. அதைத்தான் இன்னமும் அவர்கள் தூக்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். பொழுதுபோக்கிற்காக இணையதளத்தை பயன்படுத்தாமல் வணிகம் மூலமாக குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் எப்படி பெறலாம் என்பதை பற்றி இப்பகுதியின் மூலமாக அறிந்து வருகிறோம். இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம்.
வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு வாரமும் தொழில் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளையும் தொழிலுக்கு தேவையான அபிவிருத்தி ஆலோசனைகளையும் வந்து ஒரு புதுசாக தொடங்குறவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், இப்போ இருக்கிற இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இவ்வளோ கான்செப்ட்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு, நிறைய க்ரோத் இருக்குது. இந்த மாதிரி டைமில் நிறைய தொழில் தொடங்குறவங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. அவங்களுக்கு என்னென்னலாம் பண்ணணும், தொழிலில் முக்கியமான பார்க்க வேண்டிய விஷயமான மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ், ட்ரபிள்ஸ், 4வது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், இந்த 4த்தையும் பற்றி நான் ஒரு வாரமும் கவர் பண்ணி சொல்லியிருக்கேன். அதில் தொடர்ச்சியாக இப்போ நான் சொல்லிட்டு வர்றது வந்து ஒரு இன்வெஸ்டராக, ஒரு சாதாரண ஒரு ஆள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும், அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க. ஸோ அப்போ அதே மாதிரி நான் இப்போ சொன்ன விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, ஒன்று நான் முதல்ல ஒரு வேல்யூ இன்வெஸ்டராக பண்ணும்போது லாங் டேர்மாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். செகண்ட் வந்து அந்த கம்பெனியோட மூவிங் ஆவரேஜ், ஒரு மாதம் ட்ரேடிங் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். 3வது அந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கணும். 4வது அதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு கம்பெனியாகவே இருக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய கடன் ரேஷியோ எவ்வளோ இருக்குங்கிறத பார்க்கணுங்கிறது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எப்படி என்ன டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும், எல்லாருக்கும் உண்டான கொஸ்டின் வந்து எப்போ நான் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல கேட்பாங்க. எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்கிறத வந்து யாராலையும் 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. புல் மார்க்கெட்டுன்னு சொல்லக்கூடியது ஜென்ரலாக வந்து எல்லாருமே சைக்கலாஜிக்கலாக வந்து புல் இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடியவங்க. புல்லுன்னா வாங்கக்கூடிய இன்வெஸ்டர் தான், அதாவது விற்றுட்டு வாங்குறவங்கிறது வந்து அதாவது ட்ரேடிங் பேட்டர்னில் சொல்லக்கூடியது. நீங்களே வந்து உங்கள் கையில் ஒரு ஷேர் வச்சுருக்கிறீங்க, ஒரு 500 ஒரு ரிலையன்ஸ் கம்பெனி வச்சுருக்கிறீங்க, அது இறங்குதுன்னா அந்த 500 ஷேரை விற்றுட்டு இறங்க போகிற டைமில் விற்றுட்டு திரும்ப வாங்குவீங்களா அப்படின்னா அந்த மென்டாலிட்டி உங்களுக்கு வரவே வராது. ஏன்னா ஜென்ரலாக வந்து நம்ம ஒரு இன்வெஸ்டர், இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் வந்து சைக்கலாஜிக்கலாக ஒரு புல் இன்வெஸ்டர் தான், வாங்கிறத மட்டும்தான் செய்வாங்களே தவிர விற்றுட்டு வாங்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே புல் மார்க்கெட்டில் தான் ஒர்க் ஆகும். அதே மாதிரி வந்து நம்ம இன்றைக்கி டேட்டில் டைமிங் பண்ணுறதும் புல் மார்க்கெட்டில் தான் ஒர்க் ஆகும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்கோ, எவ்வளோ பணத்தை வந்து ஷேரில் போடலான்னு நினச்சிருக்கீங்களோ, அதே மாதிரி வந்து ஷேரில் பணம் போடும்போது ரொம்ப குறைச்சலாக போட்டிங்கன்னா உங்களால் அதில் வர ரிட்டர்னை ஃபீல் பண்ண முடியாது. குறைச்சலுங்கிறது அவங்கவுங்களோட லெவலுக்கு ஏற்ற குறைச்சலான பணம். ஏன்னா என்னால் வந்து அமௌண்ட்டை வந்து கரெக்ட் சொன்னேன்னா அது ஒவ்வொருத்தரோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட்டோட குறைச்ச அமௌண்ட்டுங்கிறது, குறைந்த அமௌண்ட்டுங்கிறது அவங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். ஸோ உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு வந்து ரொம்ப மினிமம் தோணுதோ அதில் போடாதீங்க. ஒரு மினிமம் டு மேக்ஸிமம் லெவலில் ஒரு பட்ஜெட் வச்சுக்கிட்டிங்கன்னா, என்ன அமௌண்ட்டை பட்ஜெட்டில் வச்சுருக்கிறீங்களோ அந்த பட்ஜெட்டை 4ஆக பிரிங்க. அந்த 4த்தையும் என்னென்னைக்கெல்லாம் மார்க்கெட் இறங்குதோ, இறங்கி முடித்தோன்னே ஈவினிங் வாங்க முடியாது, அந்த மார்க்கெட் இறங்குற டைம். இப்போ நீங்கள் மார்க்கெட் பார்த்துட்டே இருக்கீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்க, நான் முதல்ல சொன்ன எல்லா பேராமீட்டரையும் பார்த்துட்டீங்க. இன்றைக்கி வந்து அந்த ஷேரோட ப்ரைஸ் 60 ரூபான்னு நான் ஒரு கம்பெனியை ரெஃபர் பண்ணி பேசியிருந்தேன். அந்த 60 ரூபாங்கிற கம்பெனி வந்து இன்றைக்கி 58 ரூபா வந்திருக்குது. அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன பணம் வச்சுருக்கீங்களோ அந்த பணத்தில் 4ல் ஒரு பங்கை இன்றைக்கி 58 ரூபாயில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு 57 ரூபா போச்சு, அதுக்காக உடனடியாக கவலை பண்ணி நேற்றுக்கு நம்ம தப்பாக இன்வெஸ்ட் பண்ணிட்டோம், வேறு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு எந்த விதமான லோக்கலில் யார் என்ன விதமான ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் அதை எதுவும் காது கொடுத்து வாங்காதீங்க. ஏன்னா 100% உங்களோட ஓன் டிசிஷனில் தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரியான திங்கிங் இருக்கும், ஒரு மாதிரியான அப்ரோச் இருக்கும். யாரோடதும் பர்ஃபெக்ட்டும் கிடையாது, யாரோடதும் பர்ஃபெக்ட் இல்லைன்னு கிடையாது. ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, உங்களோட பணத்தை நீங்கள் போடும்போது இந்த போட்டதை போய் 4 பேர்கிட்ட சொல்லி அவர் என்ன சொல்கிறாருங்கிறத ஃபீட்பேக் வாங்கிக்க வேண்டாம். வேணும்னா வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஃபீட்பேக் வாங்கிக்கிங்க. ஜென்ரலாக ஓன் டிசிஷன் எப்போதுமே பெட்டராக இருக்கும் நீங்கள் சொந்தமாக டிசிஷன் எடுக்கும்போது. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஒரு 58 ரூபாயில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இறங்கிச்சினாலும் வெயிட் பண்ணுங்கள். அது அப்படியே இறங்கி கீழே போய் 40 ரூபாய்க்கோ 30 ரூபாய்க்கோ போயிட முடியாது. ஏன்னா ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ வந்து கீழே இறங்கினாலும் கண்டிப்பாக அதோட க்ரோத் தான் ஏறும். நீங்கள் வந்து இப்போ நான் சொன்ன ஒரு 60 ரூபா கம்பெனி ஒன்று சொன்னேன், இது வந்து ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டமாரும் 60 ரூபாய்க்கு ஒரே நாளில் வந்திருக்காது, ஸ்லோவாக தான் வந்திருக்கும். இந்த 60 ரூபா வரத்துக்கு காரணம் என்னவாக இருந்திருக்க முடியும்னா, இந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல்ஸும் அந்த கம்பெனியோட க்ரோத்தும் இந்த கம்பெனியில் வரக்கூடிய முதலீட்டாளர்களோட நம்பரும், அதுவும் ரொம்ப முக்கியம், அதோட வால்யூம், அது எல்லாமே சேர்ந்து தான் இந்த ஷேர் ப்ரைஸ் மூவ் ஆகி இந்த லெவலுக்கு வந்திருக்கும். இப்போ இந்த லெவலுக்கு வந்திருக்கும் போது இதேமாதிரி இதுக்கு அடுத்த லெவலும் அது கண்டிப்பாக போக தான் செய்யும். ஏன்னா அந்த ஃபைனான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக போகும். ஆனால் இதே வந்து ஃபைனான்ஷியல் மாறும்போதோ இந்த கம்பெனியோட நிர்வாகம் வேறு ஏதாவது சிதைஞ்சு போச்சுன்னா அந்த டைமில் வந்து கீழே இறங்குமே தவிர இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. எப்போதும் வந்து பாசிட்டிவாக இந்த மாதிரி விஷயத்தை பாசிட்டிவாக பார்க்கும்போது அதே மாதிரி நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிது. அந்த 60 ரூபாவில் இருக்கிறவங்களுக்கு 120 ரூபாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து
ஒரு 10 ரூபாவில் வாங்கினவங்க வந்து 60 ரூபாவில் வரைக்கும் வச்சுருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 60 ரூபாய்க்கு வந்திருக்குன்னா 60 ரூபா வரைக்கும் எவ்வளோ பேர் வச்சுருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3% இல்லை 2% பீப்புள் தான் வச்சுருப்பாங்க. இந்த வேல்யூ இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடியவங்க மட்டும்தான் இவ்வளோ நாள் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. பாக்கி எல்லாரும் 10 ரூபாவில் வாங்கினவங்க 12 ரூபாவில் எக்ஸிட் ஆகியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 20% ரிட்டர்ன். 12 ரூபாவில் வாங்கினவங்க 16 ரூபாவில் வெளில வந்திருப்பாங்க. இதே மாதிரி ரொட்டேஷனில் போய் தான் இந்த 60 ரூபாய்க்கு வந்திருக்கும். ஒரு சில பீப்புள் மட்டும்தான் இந்த 600 மடங்கு ரிட்டர்ன், அதாவது நீங்கள் 10 ரூபாவில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்பெனியில் நிறைய கம்பெனிஸ் என்னால் டேட்டா கொடுக்க முடியும். இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கக்கூடிய கம்பெனி 10 வருஷம் முன்னாடி 10 ரூபாய்க்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து அதோட விலை 60 ரூபா இருக்குது. அப்படின்னா 600 மடங்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 10 ரூபாங்கிறது 20 ரூபா ஆச்சுன்னா 1 மடங்கு ஆச்சு. 20 ரூபா 40 ரூபா, 40 ரூபாலேருந்து 80 ரூபா, கிட்டத்தட்ட வந்து 3 தடவை அதோட மல்டிப்ளிகேஷன் கூட போயிருக்குன்னா உங்களோட ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்தீங்கன்னா 10 வருஷத்தில் பேங்க் டெபாசிட்டில் போட்டிருந்தீங்கன்னா இது 20 ரூபா தான் வந்திருக்க முடியும். 20 ரூபா கூட வந்திருக்காது, 18 ரூபா தான் வந்திருக்க முடியும். ஆனால் அந்த 10 ரூபாய்க்கு பதில் 60 ரூபா வந்திருக்குன்னா இட்ஸ் ஹியூஜ் லாபம், வேறு எதுலேயுமே வராது. ரெண்டாவது, அதே மாதிரி உங்களுக்கு இவ்வளவு லிக்விடிட்டி ஈஸியாக வந்து நம்மளால் என்கேஷ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து வேறு எதுலேயுமே வராது. குயிக்காக இந்த ரிட்டர்ன் வரதும், குயிக்காக என்கேஷ் பண்ண முடியும். சரி, உங்களுக்கு அவசரமாக ஒரு லோன் வாங்கணுன்னாலும் சரி, உடனடியாக உங்களோட ஷேரை பேஸ் பண்ணி நீங்கள் நல்ல ஷேர் வாங்கியிருந்தீங்கன்னா உடனடியாக எந்த நிறுவனத்துலேயும் ஒரு ஃபைனான்ஷியல் நிறுவனத்தில் உடனடியாக லோன் கொடுப்பாங்க. ஸோ உங்களோட வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் பேட்டர்னில் பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3-4 பேராமீட்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக அதில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு மேலே ரிட்டர்னை கொடுக்கறதுக்கும் மேலே உங்களை வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயமாகவும் இருக்கும். மேலும் வர வாரங்களில் வந்து இதோட தொடர்ச்சியாக இன்னொரு வாரம் வந்து வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களிடையே பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருந்தது போல் மற்றவர்களின் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக அமைகிறது. அந்த வகையில் இன்றைக்கும் சில முக்கிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம் நேயர்களே. உங்கள் நிறுவனத்தின் பேரில் இணையதளம் இருக்கிறதா? இல்லை உங்கள் சொந்த பேர்லேயே இணையதளம் இருந்தாலும் இருக்கலாம். இல்லை உங்களுக்கு பிடிச்ச இணையதளங்கள் எது? இப்படி இணையதளம் பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உலகத்தில் 200 கோடிக்கும் மேற்பட்ட இணையதளங்கள் இருக்கான், வெப்சைட்ஸ். அதாவது இன்டர்நெட் வேறு, இணையதளம் வேறு, ரெண்டையும் பிரிச்சுக்குவோம். இன்டர்நெட் வேறு, வெப்சைட் வேறு. இன்டர்நெட்டுக்குள்ளே வெப்சைட் இருக்குது, சரிங்களா? ஆக இணையம் வேறு, இணையதளம் வேறு. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது இணையதளம் சார்ந்த விஷயம். உலகத்தில் 200 கோடிக்கும் மேற்பட்ட இணையதளங்கள் இருக்குன்றாங்க. நாள்தோறும் 1.5 லட்சம் இணையதளங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்குது உலகம் பூரா. மாதத்துக்கு ஏறக்குறைய 5 கோடிக்கும் மேலான இணையதளங்கள் நாள்தோறும் உருவாகிக்கொண்டே இருக்குது. இந்த புகழ்பெற்ற இணையதளங்களை கண்டுபிடித்தவர் யார்? இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். டிம் பெர்னர்ஸ்-லீ, TIMBERNERSLEE, டிம் பெர்னர்ஸ்-லீ அப்படிங்கிற இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு அறிஞர் தான். இன்னும் சொல்லப்போனால் ஒரு பொறியியல் வல்லுநர் அல்லது ஒரு விஞ்ஞானின்னு கூட சொல்லிக்கலாம். அவர் தான் முதல்ல இந்த வேர்ல்டு வைடு வெப், WWWன்னு சொல்லப்படக்கூடிய இணையதளத்தை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்தவர். 1990ஆம் ஆண்டு அறிமுகம் செய்தவர். 91ல் முற்று பெற்ற அந்த அறிமுகம் இந்த 2018க்குள்ளே ஏறக்குறைய 200 கோடி இணையதளங்கள் வடிவமைப்பதற்கு அடிப்படையாக அமைந்திருக்கு. அப்போ எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்கள். அதாவது டைம் இதழ், அமெரிக்காவிலேருந்து வெளியேறக்கூடிய டைம் இதழ் வந்து 20ஆம் நூற்றாண்டின் ஆளுமை மிக்க மனிதர்கள் பட்டியலில் இவருடைய பெயரையும் டிம் பெர்னர்ஸ்-லீயுடைய பெயரையும் சேர்த்துருக்கு. ஏன்னா 2 காரணம். ஒன்று, இவர் இப்படி ஒரு புதிய கண்டுபிடிப்பை உருவாக்கினார். ரெண்டாவது, இந்த புதிய கண்டுபிடிப்பு, இந்த இணையதளம் அப்படிங்கிற கண்டுபிடிப்பு பல்வேறுபட்ட புதிய கண்டுபிடிப்புகளுக்கு, புதுமையான அப்ளிகேஷன்ஸ், வெப் அப்ளிகேஷன்ஸுக்கு வழி விட்டது. அதனால் அது பல்வேறு புதிய கண்டுபிடிப்புகள் உருவாக்குவதற்கு ஒரு தளமாக அமைந்தது. அதனால தான் அவர் வந்து ஒரு ஆளுமை மிக்க மனிதராக, 20ஆம் நூற்றாண்டின் ஆளுமை மிக்க மனிதராக தேர்வு செய்யப்பட்டார். அந்தளவுக்கு ஒரு பெருமை வாய்ந்தவர் டிம் பெர்னர்ஸ்-லீ. அவரை பற்றி அன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இவருடைய தாயும் தந்தையுமே ஆரம்பத்தில் உலகில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட வணிக ரீதியான கம்ப்யூட்டரில் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர்கள். அதனால் இந்த குடும்பமே கம்ப்யூட்டர் சார்ந்த குடும்பம்ன்றனால அவருடைய பின்னணியே அப்படி அமைஞ்சிருச்சு.
சின்ன பிள்ளையிலேருந்தே கணினி சார்ந்து பேசுதல், அது சார்ந்து சிந்தித்தல் அப்படியே வளர்ந்து வந்துட்டார். கல்லூரி படிக்கிற காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பழைய ரிப்பேரான டிவி பெட்டியை எடுத்து அதை கம்ப்யூட்டராக மாற்றி தனக்குத்தானே வேலை செய்கிறதுக்கு வச்சுருக்காரு. ஏன்னா அப்போல்லாம் கம்ப்யூட்டர் வந்து ரொம்ப காஸ்ட்லி, தனி ஒரு மனிதனால் காசு கொடுத்து வாங்குறது ரொம்ப சிரமம். அப்போல்லாம் மெயின் ஃப்ரேம் கம்ப்யூட்டர்ஸ்ன்னு இருந்தது, ரொம்ப ஒரு ரூம் நிறைய பெருசாக இருக்கும். அதனால் இவரே சிறுசாக தனக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சிறுசாக டம்மி கம்ப்யூட்டர்லாம் பண்ணி வச்சுருக்காரு. அந்தளவுக்கு கல்லூரி பருவத்திலேயே ஆர்வம் இருந்திருக்கு அவருக்கு. அப்புறம் படிச்சுட்டு கொஞ்சம் காலம் அங்கங்கே வேலை பார்த்துட்டு 1980 ஜெனீவாவில் இருக்கக்கூடிய CERN அப்படின்ற ஒரு நிறுவனத்திற்கு வந்திருக்கார். அப்படின்னா என்னென்னா யூரோப்பியன் ஆர்கனைசேஷன் ஃபார் நியூக்ளியர் எனர்ஜி ரிசர்ச். இந்த நிறுவனத்தில் கணினி சார்ந்து வேலை பார்ப்பதற்காக வந்திருக்காரு. இதில் வந்து என்னென்னா ஒரு ஹைப்பர் டெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு கண்டென்ட் உருவாக்கியிருக்கார். ஹைப்பர் டெக்ஸ்ட்னால் என்னென்னா விஞ்ஞானிகளுக்குள்ள அன்னன்னைக்கு என்ன நடக்குதோ அதை பற்றிய தகவல்களை பதிவு செய்து ஏற்கனவே இருந்த தகவல்களோட கூடுதலாக தகவலை நாள்தோறும் பதிவு செய்து கொண்டே இருக்கலாம். அப்படி ஒரு லேன் கனெக்ஷனில் உருவாக்கி கொடுத்துருக்கார் ஒரு ஃபார்மேட் ஹைப்பர் டெக்ஸ்ட். அது அந்த விஞ்ஞானிகளுக்கு ரொம்ப பயனுடையதாக இருந்திருக்கு. அந்த அலுவலகத்துக்குள்ளேயே யார் என்ன புதுசாக கண்டுபிடிச்சாலும் உடனே அதில் பதிவேற்றம் செய்து மற்ற எல்லாருக்கும் சொல்லிடலாம். முன்னாடி என்னென்னா லெட்டர் எழுதி அனுப்புவாங்க. அந்த ஃபார்மேட்லாம் போயிட்டு கம்ப்யூட்டரில் உடனே பதிவு செஞ்சிடலாம். அதனால் எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தகவல் போய் சேரும்ன்ற ஒரு புது வசதியை 1980 அறிமுகப்படுத்தினார். தொடர்ந்து அதுக்கப்புறம் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு புது விஷயம் வந்ததுக்கப்புறம் 1989 இந்த இன்டர்நெட்டையும் ஹைப்பர் டெக்ஸ்ட்டையும் ஒன்றாக இணைச்சு டொமைன் நேம் அப்படின்ற இணையதள முகவரியை உருவாக்கி அதன் மூலம் ஒரு அலுவலகத்துக்குள்ளே மட்டுமே இருந்த ஒரு தொடர்பு உலகம் முழுக்க விரிவாக்க முடியுமா அப்படின்றத பரிசீலித்து பார்த்துருக்கார். 1990 அது வந்து ஓரளவு முடியுன்ற நம்பிக்கையை பெற்றிருக்கு. அதாவது வந்து ஜெனீவாவில் இருக்கக்கூடிய CERN அலுவலகத்துலேயும் அதுக்கு பக்கத்தில் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய இவருடைய அலுவலகத்துலேயுமே அப்படி ஒரு முகவரியை போட்டு, அதாவது இவர் முதல்ல உருவாக்கின வெப்சைட்டுடைய பேர் என்ன தெரியுமா, info.cern.ch இதுதான் முதல்ல உருவாக்கின வெப்சைட்டுடைய முகவரி info.cern.ch. இன்றைக்கும் நீங்கள் இணையதளத்தில் போய் தட்டினீங்கன்னா இந்த இணையதளம் அப்படி ஆக்டிவாக இருக்குது. இந்த முதல் இணையதளத்தை உருவாக்கி ஜெனீவாவிலிருந்து ஃப்ரான்ஸுக்கு அதை இயக்கி பார்த்துருக்கார். நல்லா இயங்கியிருக்கு. அப்புறம் சில கரெக்ஷன்ஸ்லாம் செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு. ரொம்ப பெரிய ஆச்சரியம் அவருக்கு வந்து. இது வந்து உலகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அவரே கூட நினைக்கல. அதுதான் அதில் முக்கியமே. இது ஒரு தொலைத்தொடர்பினுடைய அடுத்த கட்டம், ஒரு கம்யூனிகேஷனுடைய அடுத்த கட்டம் தான் நினச்சிருக்காரு. ஆனால் இதனுடைய வீச்சை பார்த்தோன்னா எல்லோரும் மயங்கி போயிட்டாங்க. இவ்வளோ எளிதாக இருக்க முடியுமா, இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு, அமெரிக்காவிலேருந்து ரஷ்யாவுக்கு, ரஷ்யாவிலேருந்து ஜப்பானுக்கு, எங்கேருந்து எதுனாலும் உடனே தகவல்கள் போய் சேருவதற்கு இந்த வெப்சைட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த இணையதளம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு. இவர் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, இதுக்கு வந்து பேட்டன்ட் உரிமை வாங்கி கொள்ளவில்லை. நான் தான் பண்ணேன்லாம் பேட்டன்ட் பதிஞ்சு யார் இது யூஸ் பண்ணாலும் எனக்கு ராயல்ட்டி கட்டுப்பா அப்படின்லாம் சொல்லவே இல்லை. இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன் அப்படின்றது இவருடைய தாரக மந்திரம். இட் இஸ் ஃபார் எவ்ரி ஒன். உலகத்துல எல்லாம் ஏற்கனவே இருந்திருக்கு. நான் சில விஷயங்களை உருவாக்கி சில விஷயங்களை ஒன்றாக சேர்த்தேன், அவ்வளோதான். நான் ஒரு கருவி, அதனால் இது எல்லாரும் பயன்படுத்திக்கிட்டோம், எல்லாருக்கும் போய் சேர்த்தோம், ராயல்ட்டிலாம் வேணாம் அப்படின்ட்டுருக்கார். இவர் ராயல்ட்டி கேட்டிருந்தார்னா இன்றைக்கி பில்கேட்ஸ் அளவுக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஆகிருப்பார். ஆனால் ராயல்ட்டிலாம் வேணாம், பணம் என்பதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், இதெல்லாம் எதுவுமே வேணாம், எல்லாரும் பயன்படுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் இலவசமாக ஓப்பன் சோர்ஸில் கொடுத்துறாரு வெப்சைட் டெக்னாலஜியை. இந்த வெப்சைட் வந்து நீங்கள் எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம், எப்படினாலும் உருவாக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரீடம் கொடுத்தோன்னே மக்கள்லாம் தொடர்ந்து அதை தொடங்கி நிறைய வெப்சைட்ஸ் பயன்படுத்த தொடங்கினாங்க. அது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து இலவசமாக கொடுத்தது மட்டும் கிடையாது. இந்த வெப்சைட்டை நிறைய பேர் பயன்படுத்தணுன்றதுக்காக இன்டர்நெட்டுடைய விலையை குறைக்கணும், அதை வந்து அடித்தட்டு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஆர்வம் இவருக்கு நிறைய இருந்தது. என்ன சொல்கிறாரு, 31 விழுக்காடு மக்கள் தான் இணையதளத்தை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு தொழில்நுட்பம் பெற்றிருக்கிறார்கள், வசதி வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள், இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரணும் அப்படின்றனால நெட் நியூட்ராலிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்டை உருவாக்கி அமெரிக்காவில் பேசி அங்கே உள்ள செனட் சபையெல்லாம் ஒப்புதல் வாங்குறதுக்கு நிறைய மெனக்கெட்டிருக்காரு. அதாவது இணையதளம் என்பது எல்லா மனிதருக்குமான சம உரிமை, ஹியூமன் ரைட் அப்படின்றார். எப்படி சாப்பாடு ஒரு மனிதனுக்கு சம உரிமையோ, உணவு ஒரு மனிதனுக்கு சம உரிமையோ, அது மாதிரி இணையமும் ஒரு மனிதனுக்கு சம உரிமையாக இருக்க வேண்டும். அப்போ இணையத்தை குறைந்த விலையில் கொடுக்கணும், எளிமையாக கொடுக்கணும் அப்படின்றக்கா நிறைய போராடிருக்கார், நிறைய அமைப்புகள்லாம் உருவாக்கியிருக்காங்க. இவரே ஒரு W3C, அதாவது WWWC வேர்ல்டு வைட் வெப் கன்சார்ஷியம் ஒரு நிறுவனம் உருவாக்கியிருக்காரு. அப்புறம் வேர்ல்டு வைட் வெப் ஃபவுண்டேஷன் ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்காரு. அப்புறம் அஃபிலியேஷன் ஆஃப் அஃபோர்டபுள் இன்டர்நெட் ஒரு அமைப்பில் தலைவராக இருந்திருக்காரு. அந்த அமைப்புலலாம் பார்த்திங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட் எல்லோரும் சேர்ந்துருக்காங்க. அவங்களுடைய நோக்கம்லாம் என்னென்னா இணையதளத்தை
கடைசி மனிதனுக்கும் இணையங்களை கடைசி மனிதனுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும், அதன் மூலம் ஒரு இணையதளத்தை பயன்படுத்தணும் அப்படின்றத அவங்க நோக்கம்லாம். அப்படி தான் உருவானது facebook.com, google.com. நீங்கள் என்ன சொன்னாலும் இந்த இணையதளங்கள்லாம் உருவானதுனால எல்லாருக்கும் என்னென்னா இணையம் தான் முக்கியம். இன்டர்நெட்டை முடிஞ்ச வரை இலவசமாக கிடைச்சா ரொம்ப நல்லது, இல்லாட்டி மினிமம் காஸ்ட்டில், குறைஞ்சபட்ச காஸ்ட்டில் கிடைச்சா நல்லது. அதனால் தகவல் தொடர்பு வெகு வேகமாக சென்றடையும், எல்லா மனிதருக்கும் எல்லா தகவல்களும் ஒரே நேரத்தில் ஒரே அளவில் கிடைக்கும். அப்படி கிடைக்க செய்யணுங்கிறது இவங்களுடைய ஆசை. அதுக்காக தொடர்ந்து போராடிக்கிட்டே இருக்கார். நிறைய அமைப்புகளை நடத்தி அதன் மூலம் நிறைய அரசுகளோட பேசி நிறைய வேலை செஞ்சிட்ருக்காரு. இவரை பொறுத்தவரை பணம் சார்ந்த மனிதர் அல்ல இவர். 2009 UK கவர்மெண்ட், இங்கிலாந்து கவர்மெண்ட் இவரை அழைத்து அரசு சார்ந்த தகவல்கள் எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு பொதுமைப்படுத்துங்க அப்படின்னு அரசுக்காக நிறைய வெப்சைட்டுகளை உருவாக்கி மக்களுக்கு சேவையாற்றினார். 2012 இவருடைய சேவையை பாராட்டி 2ஆம் எலிசபெத் ராணி இவருக்கு வந்து சர் பட்டம் கொடுத்தாங்க, நைட் அப்படின்றாங்க, பட்டம் கொடுத்தாங்க. 2012 நடந்த சம்மர் ஒலிம்பிக்ஸில் இவரை கூப்பிட்டு பாராட்டி கௌரவிச்சு இவர் மிகப்பெரிய சேவையாற்றிருக்காருன்னு சொல்லி ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்தாங்க. பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இவருடைய சேவையை பாராட்டி, ஏல் பல்கலைக்கழகம், மான்செஸ்டர் பல்கலைக்கழகம், ஹார்வர்டு பல்கலைக்கழகம்லாம் அவருக்கு வந்து கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. நிறைய விருதுகள் வாங்கி, அதாவது வந்து கம்ப்யூட்டர் துறையில் நோபல் பரிசாக கருதப்படக்கூடிய டியூரிங் விருது, அந்த விருது இவருக்கு 2016ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. ஆக விருதுகள் பஞ்சமே இல்லை. ரொம்ப எளிமையான மனிதர், ரொம்ப வித்தியாசமான மனிதர். தன்னுடைய வருமானத்தை பொருட்டாக கருதாமல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற மனிதர்கள் பயனடைய வேண்டும், எல்லோருக்கும் தகவல் சென்று சேர வேண்டும் என்றக்காக ஒரு மாபெரும் புரட்சியாக இந்த வேர்ல்டு வைட் வெப் அப்படிங்கிற ஒரு இணையதளத்தை உருவாக்கினவர். இவருடைய இணையதளம் என்ன தெரியுமா? உலகத்துக்கே இணையதளத்தை உருவாக்கி கொடுத்தவர். இவருக்குன்னு ஒரு இணையதளம் வச்சுருக்கார், www.w3.org. ஒரு W, ஒரு 3, நியூமரிக்கல் 3.orgன்னு போட்டிங்கன்னா இவருடைய இணையதளம் இருக்குது. ஆக ஒரு மாபெரும் புரட்சியை செய்த சமகாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதர். இவர் வந்து 1955 பிறந்தவர். இன்றைக்கும் நிறைய கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில் வருகை தரு பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். ஒரு சமகால சாமானியர் மட்டுமல்ல, ஒரு சமகால சாதனையாளர். சாதாரண மனிதர் போல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர். சாதாரண மனிதருக்கும் பயன் சேர வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் விஞ்ஞானி டிம் பெர்னஸ் லீ. இவரை பற்றி இந்த அறிந்து கொண்டதோடு மட்டும் இல்லாமல் நாமும் இணையத்தை பயன்படுத்தி நிறைய விஷயங்களை நாமும் கற்றுக்கணும், நாமும் புதுசாக கண்டுபிடிச்சோம்னா மக்களுக்கு இலவசமாக வழங்கணும் அப்படின்ற சிந்தனையோட இன்றைக்கு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வசனம் ஓர் இலக்கியமே, கவிதைகள் மாத்திரமே இலக்கியம் என்றில்லை. எழுதியவை, கேட்டவை, பேசியவை இவை அனைத்திலும் கலையம்சம் இருக்குமானால் அவை கூட இலக்கியம்தாம். உள்ளத்திலே இருக்கிற உணர்வு, உணர்ச்சிகளை கலைநயத்தோடு வெளியிடுவதுதான் இலக்கியம். அந்த முறையில் வசனம் கூட இலக்கியமே ஆகும். வசன இலக்கியம் என்ற ஓர் இலக்கியம் தற்போது உருவாகி வருகிறது.